Hi guys, thanks for joining the session. And today we will be discussing Veera Dhira Sura. Let's get started straight away. Who wants to give opinion first? Sriram, Kapil. Vikram first for Vikram film. நான் இது வரைக்கும் நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன்ல, எத்தனை மீடியம்ல சொல்லிட்டேன். பட் ஐ கிவ் பட் எனக்கு வந்து த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் ஃபார் திஸ் மூவி இஸ் பொதுவா எந்த விக்ரம் படமா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஐ கான்ட் நேம் யூ ஒன் சிங்கிள் ஃபிலிம் விச் we would be talking about stuffs other than Vikram's antics in the film. எவ்வளவு நல்ல படமா இருந்தாலும் கடைசியில் அந்த அந்த விக்ரம் இது பண்ணியிருக்க அந்த மாதிரி இதுல தான் போகும். ஈவன் ஃபிலிம்ஸ் லைக் சாமி, ஜெமினி அந்த மாதிரி படமா இருந்தாலும் நம்ம அந்த விக்ரம் பத்தி மட்டும்தான் பேசியிருக்கோம். பட் திஸ் ஃபிலிம் ஐ ஃபெல்ட் விக்ரம் எடுத்துட்டு இதை விஜய் சேதுபதி போட்டிருந்தாலும் இந்த படம் நல்லா இருந்திருக்கும். அண்ட் எனி அதர் குட் ஆக்டர் போட்டிருந்தாலும் நல்லா இருக்கும். தேர் வேர் மோமெண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் அந்த only which Vikram could pull off அந்த பாம் எடுத்துட்டு வர அந்த கன் எடுத்துட்டு வர சீனு அதெல்லாம் வந்தது. அண்ட் அருண் டோல் தட் he wrote that scene விக்ரம்ங்கிற ஒருத்தர் இருந்ததால அவருக்கு பிசிக் நல்லா இருக்குங்க, அதான் அந்த மாதிரி எழுதுனேன், இல்லைன்னா வேற மாதிரி எழுதியிருப்பேன் அந்த இதெல்லாம் சொன்னது. பட் ஹாப்பியஸ்ட் திங் ஃபார் மீ இஸ் that it was most an un-Vikram like film, and it was a proper film, like very sincere effort from Arun. நான் சித்தா பார்க்கல, பட் சேதுபதி இஸ் சம்திங் விச் ஐ லவ். செம்மையா நான் நிறைய வாட்டி டிவில போடப்ப திரும்ப பாக்குற படம் சேதுபதி. அண்ட் ஐ கன்சிடர் தட் எனக்கு விஜய் சேதுபதி படத்திலேயே ஆண்டவன் கட்டளைக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச படம் இந்த படம் சேதுபதி தான். ஸோ ஐ லவ் த ஃபிலிம். வாட் அபவுட் யூ? எனக்கும் படம் பிடிச்சிருந்தது. ஸோ லைக் என்ன சொல்றது, ஸ்க்ரீன் பிளே ஐ திங்க் வாஸ் வெரி குட். லைக் ஐ திங்க் என்ன சொல்ற த்ரூ அவுட் த மூவி வந்துட்டு ஐ டென்ட் ஃபீல் போர்டோ ஒரு லேகோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. இஸ் வாஸ் நாட் அ த்ரில்லர் பெர்சே ஆர் லைக் ரொம்ப காமெடி இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் இந்த எலிமெண்ட்ஸ் இல்லாமையும் லைக் தே கெப்ட் அஸ் என்கேஜ்ட் த்ரூ அவுட் தி மூவி. ஆனா லைக் என்ன சொல்றது, பட் லைக் வாட் அட்ராக்டட் டு மீ டுவர்ட்ஸ் த மூவியா ஸ்டார்டிங்கே வந்துட்டு எடுத்தோடனே படம் வந்து பார்ட் 2 ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஆர் அந்த டைட்டில் வந்து பார்ட் 2. ஸோ ஆப்வியஸ்லி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி எழுதிட்டு லைக் ஸோ தே ஷார்ட் சம் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. ஸோ தே ஹேவ் என்ன சொல்றது ஒரு சீக்வல் வந்து எப்படியும் பிளான்ல வச்சுட்டு தான் எழுதியிருக்காங்க. பட் ஒரு ஸ்டாண்டலோனா ஸ்டில் வாட் எவர் அவங்க ஷோடு இட் மேட் ப்ராப்பர் சென்ஸ் வித்தவுட் ரிவீலிங். அந்த பார்ட் 1ஓட ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி ரிவீல் பண்ணாம வாட் எவர் தே ஷோட் இட் ஸ்டில் மேட் சென்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் நீ சொன்ன மாதிரி லைக் ஐ ஆல்சோ ஃபெல்ட் வந்துட்டு இது வந்துட்டு லைக் ஒரு விக்ரம் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த சிங்கம் போல பாட்டு வச்சிருந்துமே லைக் ஐ டென்ட் ஃபீல் லைக் இது வந்து ஒரு ப்ராப்பர் ஜென்ரிக் ஃபிலிமா தான் இருந்தது. லைக் எனி ஹீரோ குட் ஹவ் டன். பட் விக்ரம் நல்லா பண்ணியிருந்தான். ஆப்வியஸ்லி விக்ரம் வந்து ஒரு மோசமா நடிச்சானே வந்து அவனோட கரியர்லேயே ஒரு படத்தை சொல்ல முடியுமான்னு கூட சொல்ல முடியல. மோசமான ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம், மோசமான கதை சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாமே தவிர விக்ரம் மோசமா நடிச்சிருந்தாருன்னு எப்பவுமே சொல்ல முடியாது. ஸோ பட் ஆனால் படம் வந்துட்டு வாஸ் வெரி என்டர்டெய்னிங். ஐ திங்க் கேஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா. அந்த எஸ்ஜே சூர்யா எல்லா படத்துலயும் நடிக்கிறாரு. இப்போ எஸ்ஜே சூர்யா கௌதம் மேனன் வந்துட்டு இப்பெல்லாம் எந்த படத்துலயும் வந்துருவாங்க போல. எந்த படம் எடுத்தாலும் இவங்க 2 பேரும் இருக்காங்க. மத்த ஆக்டர்ஸ் இருக்காங்களோ இல்லையா, இவங்க 2 பேரும் எல்லா படத்துலயும் இருக்காங்க. பட் ஓவரால் த்ரூ அவுட் வந்து ஒரு நல்ல என்கேஜிங் ஃபிலிமா இருந்துச்சு. ஐ லைக் இட். நீ சொன்ன அந்த இதுதான் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணி, அண்ட் இட் வாஸ் அது வந்து பார்ட் 1 வருமாங்கிறது டவுட் தான். அந்த பார்ட் 2ங்கிறது எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் த ஐடியா. எனக்கு இவன் என்ன ட்ரை பண்ண வரான்னா ஹி ஹேட் சம் பாஸ்ட், அதைத்தான் பார்ட் 1. பட் இட்ஸ் நாட் நெசசரி தட் ஹி ஹேட் தாட் அபவுட் இட் ஃபுல்லி. பட் பார்ட் 2 அந்த ஃபர்ஸ்ட் இது ஞாபகம் இருக்கா? ஒரு இன்ட்ரோ ஒண்ணு பண்ண போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா காதலையும் சொல்லிட்டு அதுவே செம்மையா இருந்துச்சு. அந்த இதுலயே வந்து ஓகே டோன் செட் ஆயிடுச்சு. இவன் அருண்குமார் இந்த அளவுக்கு எனக்கு ப்ராப்பரா எடுப்பாங்கிறது ஒரு அண்ட் ஹி சீம்ஸ் டு a very genuine person. இன்டர்வியூ 1-2 இன்டர்வியூ பார்த்தேன். கான்ஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகணுங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதனால அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அண்ட் வித் பார்ட் 2 எனக்கு என்ன பொதுவாவே எனக்கு படங்கள் பார்க்கப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் ஒரு கேரக்டர் சொல்றாங்கல்ல. எங்க ஆரம்பிக்கு கொஞ்ச நேரம் ஏதோ ஆகுது, ஒரு என்னமோ ஈவெண்ட் நடக்குது, ஒரு டர்னிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் அந்த ஹீரோ மாறுறான், ஆர் ஏதோ கதையில கொஞ்சம் மாற்றம் வருது. அந்த மாதிரி தான் பொதுவாகவே எல்லா படத்துலயும் இருக்கு. எனக்கு நிறைய வாட்டி தோணுது உண்டு, ஒய் கான்ட் வி ஹாவ் அ ஃபிலிம் விச்
லைக் ஹீரோ ஆப்வியஸ்லி ஒரு 30-40 அட்லீஸ்ட் ஆஸ் பர் ஸ்கிரிப்ட் 30-35, பட் ஆமா யூ வுட் ஹவ் ஹேட் சம் லைஃப். அதையே எந்த ஆமா படத்துலயுமே இந்த மாதிரி ஒருத்தன் வந்து முன்னாடி ஏதோ ஒரு நடந்திருக்கு அவனுக்கு, அங்கிருந்து படம் ஆரம்பிச்சு இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரிவீல், பட் ஐ வுட் லைக் டு நாட் ரிவீல் தட் ஆஸ் வெல். அதையும் சொல்லாம லைக் இல்ல ஏதாவது ஃபார் சம் ரீசன் இவன் இவன் இந்த மாதிரி ஆயிட்டான், அது அந்த மாதிரி ஏன் அதை கொண்டு வர மாட்டேங்கிறாங்க எனக்கு நிறைய படத்துல புரிஞ்சது இல்ல. ஏன் அது அது ஒரு சிம்பிள் தாட் தானே, பண்ணிருக்கலாமேங்கிறது தான். கொஞ்சம் எனக்கு அந்த மாஸ்டர்ல பண்ணது எனக்கு பிடிச்சது. மாஸ்டர்ல வந்து விஜய் வந்து ஏன் ஆல்கஹாலிக் ஆனாங்கிறது பெருசா சொல்ல மாட்டான். அந்த ஐடியா சோமலா எனக்கு 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 பிடிச்சது. அந்த மாதிரி ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கங்கிறத ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இவன் வந்து த ஃபர்ஸ்ட் ஆக்ட் அந்த எஸ் ஜே சூர்யா வந்து பாப்பான்ல, அந்த சம்பவம் அது வரைக்குமே இவன் ஸ்கிரீன் பிளே வந்து சான்ஸ்லெஸ். எனக்கு ஒரு ஒரு there's not a single bad moment. அந்த especially for a film which has a top hero, even though he's not the master அஜித் விஜய் இல்லைன்னாலும் அந்த அந்த கிழங்கு சீன்லாம் இருக்குல்ல, அந்த இவன் இவன் ஆமா அது வந்து அது விக்ரமே தெரியாது கண்ணுக்கு. இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆமா அருண்குமாரோட வேலை தான் அது. டு ஹேவ் சம்ஒன் லைக் விக்ரம் ஹூ பெர்ஃபார்ம்ஸ் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணி இது பண்ணப்போ அந்த அந்த மாதிரி ஒரு சீனை கொண்டு வரது செம கஷ்டம். ஆனா செம்மையா கொண்டு வந்திருந்தான். அந்த மொமெண்ட்ல இருந்தா எனக்கு படம் ஓகே. இதுக்கு சில படம் நம்மளுக்கு தோணும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகர்தண்டா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஐ கான்ட் ஹேட் தட் ஃபிலிம் ஆஃப்டர் தட். அந்த லைட் எல்லாம் வந்து இவன் சித்தார்த்த மேல அடிச்சதுக்கு அப்புறம் ஐ ஐ குடன்ட் ஹேட் ஜிகர்தண்டா ஆஃப்டர் தட். அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் வந்துருச்சு. இதுக்கு மேல இவன் மோசமான படம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அந்த மாதிரி தான் எனக்கு இந்த இது வந்து. பட் அண்ட் த செகண்ட் ஆக்ட் அண்ட் தேர்ட் ஆக்ட் ஆஸ் வெல் இட் மேஜர்லி சாட்டிஸ்ஃபைட் தட் ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஃபார்முலா. பட் ஸ்டில் எனக்கு அந்த அந்த ஃபீல் கொடுத்தா அந்த அந்த கிழங்கு சீனு, அதுக்கப்புறம் அந்த எஸ் ஜே சூர்யாக்கு முன்னாடி அது ஒரு மாதிரி டீசிங்கா இருக்கும். டக்குன்னு மாஸ் போட்டு அந்த மியூசிக் போட்டு இது பண்ண மாதிரி இருக்காது. இவன் வருவான், அந்த மைன்யூட்டா தான் இருக்கும். எஸ் ஜே சூர்யா அந்த சீட்டு பின்னாடி போய் உட்காருவான் பாத்துருக்கியா, அவன் விக்ரம் இந்த பக்கம் சீட்டு பின்னாடி போய் வைக்கும், செக் பண்ணல 2 வாட்டி கேட்பான் நல்லா செக் பண்ணுவியான்னு. அதுக்கெல்லாம் வந்து அந்த லீடு கொடுத்ததெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆஸ் யூ செட் எஸ் ஜே சூர்யா வாஸ் ப்ரொலிஃபிக். அவன் வந்து நிறைய படத்துல இப்போ எஸ் ஜே சூர்யா தான் இருக்கான். பட் நம்மளுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சு அவன் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிறத வந்து அந்த மார்க் ஆண்டனி மாதிரி படம் தான் நம்ம எதிர்பார்ப்போம். அந்த சில்க் அவங்க அப்பா திட்டுறது அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் எஸ் ஜே சூர்யா கூட இன்டர்வியூல சொல்லியிருந்தான். அந்த மாதிரி நான் மேஜர்லி இப்படிதான் நான் ஒரு சீன் பயங்கரமா பண்ணிட்டேன்னு நினைச்சேன், அதுக்கப்புறம் இவர் சேர் பக்கத்துல போட்டு வந்து உட்கார்ந்து இல்ல சரி இப்படிலாம் வேணாம் சொன்னது வந்து எனக்கு மெயினா எந்த சீன் தெரிஞ்சதுன்னா அந்த என்கவுண்டர் பிளான் பண்ணுவானுங்கல்ல, அங்க ஒரு புல்லட் அங்க ஒரு புல்லட் அவன் என்ன பார்த்துட்டே சாப்பிடுவான், அந்த சீன்லாம் தெரிச்சுட்டான். லைக் ஐ வாஸ் so happy with எஸ் ஜே சூர்யாஸ் பெர்ஃபார்மன்ஸ் as well. So whatever you said, I also acknowledge. We have Kapil and Arun as well. Kapil, you want to go ahead next? கேக்குதா? Yeah, சொல்லுங்க. Yes. ஸோ ஃபர்ஸ்ட் மூவியோட எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா, டைட்டில் வீரதீர சூரன் பார்ட் 2 பாகம் 2ன்னு இருக்கிறது. பட் ஃபர்ஸ்ட் படத்துக்கு வந்து வீரதீர சூரன் மட்டும்தான் இருந்தது. அவங்க வந்து அதுக்கப்புறமா தான் பார்ட் 2ன்ற நேமே வந்து ஆட் பண்ணாங்க. படத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீசர் மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. என்னன்னா வந்து அவன் அந்த பெட்டி கடையில அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அவம்போது சில பேர் வருவாங்க, அவம்போது கன் எடுத்து அவன் சுடுவான். ஒரு ட்ரைலர் மாதிரி அதை ரிலீஸ் பண்ணினாங்க. அதுவே பார்க்க சம்திங் ஒரு யூனிக்கா ஏதோ நம்ம ஊர் சைடு நடக்கிற கதை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது ரொம்ப ஐ மீன் லைக் அது ஒரு ட்ரைலர் மாதிரி கிடையாது, அது ஒரு சீனே, ஒரு ஸ்னீக் வீக் மாதிரி ஒரு சீனே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் அந்த சீனை வந்து பட் இல்லை. பட் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு யூனிக்கா ஒரு ட்ரைலர் மாதிரி ரிலீஸ் பண்ணது நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் 2 டைட்டில் வச்சது இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் டு சீ. லைக் ஏன்னோ எப்பவுமே வந்து ஒரு ரைட்டர் வந்து கதை எழுதும்போது வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்கிப் ஆவான். அப்படின்னா வந்து அவன் ஒரு இடத்துல எங்கேயோ போயிடும். ஆனா யாருமே வந்து அந்த எங்கேயோ போனதை வந்து விட்டுருவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணதே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டு எங்கேயோ போனதை விட்டுருவாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அருண்குமார் வந்து அந்த எங்கேயோ போன இடத்த வந்து பிடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதை பிடிச்சிட்டு ஓகே அப்ப நம்ம இதை ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், முதல்ல எழுதி வச்சிருந்தா 2வது பண்ணுவோம்னு ஐம் நாட் ஷுர், பட் அவர் அப்படி நினைச்சு பண்ண மாதிரி தான் இருந்தது. பார்ட் 2 பேர் வச்சு பண்ணது. இட் வாஸ் நைஸ். நான் படத்துக்கு ஆக்சுவலா எக்ஸைட்டடா இருந்தது வந்து இன் எவ்ரி இன்டர்வியூ சுராஜும் சரி, எஸ் ஜே சூர்யாவும் சரி, விக்ரம் அண்ட் அருண்குமார் எல்லாருமே வந்து அந்த லாங் ஷாட் பத்தி பேசிட்டே இருந்தாங்க. எவ்ரி இன்டர்வியூ போனப்பெல்லாம் வந்து வி ரியலி என்ஜாய்ட் இட், ரொம்ப பிடிச்சி போய் பண்ணோம், நாங்க 4 பேருக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தது, திரும்ப திரும்ப பண்ணிட்டே இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட் நல்லா பேசி பண்ணாங்க.
நானும் எப்படா அந்த சீன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டே இருந்தேன். பட் அந்த சீன் வந்து எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ரீசன் என்னன்னா வந்து விக்ரம் இஸ் த கோர் எலமெண்ட் இன் தட் சீன். மத்த எல்லாருமே வந்து ஒரு ஓரமா தான் இருந்தாங்க. டு பி ஹானஸ்ட், சுராஜும் சரி, அஜய் சூர்யாவும் சரி, ஒரு ஓரத்துல அங்கங்க வருவாங்க, அவ்வளவுதான். மத்தபடி கேமரா இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஆன் விக்ரம் தான். பட் த எஃபர்ட் இஸ் ரியலி அப்ரிஷியேட்டபிள். ஒரு ரூம்ல இருந்து க்ளோஸ் அப் ஷாட்ல ஒரு 4 பேருக்கு மாத்தி வச்சுட்டு அப்புறம் அந்த ரூம்ல இருந்து ஜம்ப் ஆகி வெளியில போய் ஒரு ஃபைட் சீக்வன்ஸை கவர் பண்றது, அப்புறம் பாலத்துக்கு கீழே போறது, பாலத்துக்கு மேல போறதுன்றதெல்லாம் வந்து இட்ஸ் டெக்னிக்கலி வெல் மேட் ஒன். பட் சீரியஸ்லி வந்து இந்த லாங் ஷாட்னு வரும்போது டேக் சினிமா ஒரு டூலா பார்க்கும்போது இட் ஹேஸ் சினிமோட்டோகிராஃபி, எடிட்டிங், சவுண்ட் டிசைன், இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குது. இதை இப்போ சினிமோட்டோகிராஃபின்னு எடுத்துட்டோம்னா அதில் லாங் ஷாட் வந்து இட் வில் மேக் ஆடியன்ஸ் ஃபீல் லைக் இட்ஸ் அ பியூர் சினிமா. இப்போ எடிட்டிங்க்கு போயிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மேட்ச் கட்லாம் பார்க்கும்போது, இல்லைனா வந்து ஜம்ப் கட்ஸ் பார்க்கும்போது வந்து இட் வில் மேக் ஆடியன்ஸ் ஃபீல் சம்திங் நியூ. அவன் வந்து ஒரு லேமேன் ஆடியன்ஸா இருந்தாலும் அவனுக்கு ஃபிலிம் லாங்குவேஜே தெரியாட்டியுமே கூட அதை பார்க்கும்போது அவனுக்கு புதுசா இருக்கும், ஏதோ டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சவுண்ட் எடிட்டிங் போயிட்டோம்னா எல் கட், ஜே கட்லாம் பார்க்கும்போது அவனுக்கு புதுசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு யூனிக்கான ஒரு டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணும்போது வி ஹேவ் டு கிவ், அது ஸ்டோரிக்கும் செட் ஆகணும், அது டெக்னிக்கலாவும் நல்லா இருக்கணும், ஏன்னோ அது ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தாதான் வந்து அது பெர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆன மாதிரி இருக்கும். லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் வந்து இந்த லாங் ஷாட்ல வந்து வி கேன் டேக் திஸ் கில்பில்ல ஒரு சீக்வன்ஸ் வச்சிருப்பாங்க லாங் ஷாட். அது வில் பி ஒர்க் அவுட் வெரி வெல். அது ஸ்டோரியா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் எஃபெக்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே சரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து டாரண்டினோ அண்ட் ரிச்சர்ட்சன் நினைக்கிறேன் சினிமோட்டோகிராஃபர், நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் திஸ் இஸ் ஆல்சோ குட். ஒரு தமிழ் ஃபிலிம்க்கு திஸ் குட். ஐ ரியலி லைக் இட், பட் நாட் அப் டு மை எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் செகண்ட் சொல்லணும்னா வந்து அண்ட் இது ரெட்ரோல வந்து ஒரு சீன் எடுத்திருக்காங்களாம், அலாங் வித் ஒரு சாங்ல இருந்து அப்படியே ஒரு ஃபைட்டு போற மாதிரி எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் இன்னும் பார்க்கல. மேபி தட் வில் ஒர்க் அவுட் ஃபார் மீ. அண்ட் கமிங் பேக் டு வீர தீரசூரன் படம், அஸ் யூஷுவல் அஜய் சூர்யா, சுராஜ். ஐ தாட் சுராஜுக்கு வந்து யாராச்சும் டப்பிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஹி இஸ் வெரி குட். அதுவும் வந்து எடுத்த உடனே வந்து ஒரு மதுரை ஸ்லாங்ல வந்து பேசுறது, ஒரு மலையாளி மதுரை ஸ்லாங்ல பேசுறது வந்து எங்கேயுமே வந்து லைட்டா அந்த மலையாள ஸ்லாங் வந்து அந்த எசன்ஸ் தெரிஞ்சாலுமே கூட ஹி ரியலி டிட் அ குட் ஜாப். அது நான் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் இந்த ஜெய்ஹிந்த் படத்துக்கு அப்புறமா வந்து இந்த கன்னிவெடி பத்தி ஒரு கோர் கான்செப்டா இருந்த சீன் வந்து இங்கதான் பார்த்தேன். ஜெய்ஹிந்த்ல வந்து அந்த சீன் அவ்வளவு த்ரில்லிங். ஜெய்ஹிந்த் தான் நினைக்கிறேன். பழைய ஜெய்ஹிந்த் அர்ஜுன் கவுண்டமணி. அதுதான் அதுல இவர் காலை வச்சிருவாரு. யார் அவரு, விஜய் நினைக்கிறேன், பேர் மறந்து போயிடுச்சு. அவர் காலை வச்சிருவாரு. அவங்க எல்லாம் சுத்தி இருந்து கயிறு போட்டு செருப்பை மட்டும் ஷூ மட்டும் அப்படி கட் பண்ணிட்டு அவரை தூக்குவாங்க. அந்த சீன் நல்ல த்ரில்லிங்கா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் தான், இந்த கலங்குன்னு வச்சு அந்த சீன் as usual you said. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் சீக்வன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ த்ரில்லர் மூவி ஆர் அன் ஆக்ஷன் மூவி. அந்த சீன்ல வந்து ஒரு வெப்பன் நாம காட்டுறோம் அப்படின்னா வந்து தட் வெப்பன் இஸ் கோயிங் டு பி த லீட் ரோல் ஃபார் தட் சீன். நோ மேட்டர் ஹூ இஸ் பிளேயிங் த ஆக்டர் ஆர் ஹூ இஸ் பிளேயிங் த லீட் ரோல், யாரா இருந்தாலும் சரி, அந்த வெப்பன் வந்து அங்க லீட் ரோலா பிளே பண்ணாதான் வந்து அந்த சீன் வந்து கன்வே ஆகும். ஸோ இங்க வந்து அந்த கிழங்கு சீன்ல வந்து ரியலி வெரி வெல் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப அழகா அந்த ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து சீக்வன்ஸ் சூப்பரா எடுத்திருந்தாங்க, செம்ம த்ரில்லிங்கா இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் கிளியர்லி டோன்ட் நோ எதுக்கு வந்து இந்த சிங்கம்போட சாங் ஆட் பண்ணாங்கன்னே தெரியல. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஒரு அந்த இடத்துல வந்து படம் வந்து ஒரு மாஸ் மொமெண்ட்டுக்கு போகுது, நல்லா ஒரு ஹையா ஒரு மாஸ் மொமெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா திரும்ப விக்ரம் கீழே போயிட்டு அடி வாங்குறாரு. ஸோ அதுக்கு அந்த பாட்டை வச்சதுக்கான ஒரு யூஸே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்ப இருக்கா டைம்ல? நான் பார்த்தேன், அது வந்த மாதிரி ஞாபகம் இல்ல இல்ல. தியேட்டர்ல இருந்துச்சு, நானும் தியேட்டர்ல பார்த்தேன். சீன் இருந்துச்சு, சிங்கம் போல பாட்டு வந்துச்சு. இல்ல ஆன்லைன்ல ஆர் இல்லனா ஏதாச்சும் பிரைம் கட்ல இருக்கே அது. ஓ இல்ல பிரைம்ல அதுவும் இல்ல. பிளஸ் ஒன் மோர் சேஞ்ச் வந்து அந்த இன்டர்வல் வந்து அந்த அப்பவே கட் பண்ணிடுவான். அந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, அப்பவே கட் பண்ணிடுவான். ஓ அதனாலதான் அது எனக்கு வலிக்காச்சா? எல்லாரும் நல்லா இல்ல சொன்னாங்க, என்னடா இது நல்லா இருக்கு அப்படி சொல்லி நான் பார்த்தேன். அது புரிஞ்சுட்டாங்க போல அவங்களே. சரி ஒரு ஹை மூமெண்ட்டுக்கு போயிட்டு திரும்ப அடி வாங்குறாரு, வேணாம்னு சொல்லி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மூவி இஸ் குவைட் குட், எவ்ரி ஒன் பிளேட் குட், பட் நாட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. தட்ஸ் இட். கூல். என்ன 2 பாயிண்ட்ஸ் ஃப்ரம் யூ. அந்த சிங்கிள் லாங் ஷாட் சொன்னது எஸ், அந்த இது எனக்கும் அக்ரி பச்சேன். லைக் நிறைய பேர் பாராட்டிட்டு தான் இருந்தாங்க. எனக்கும் வந்து அந்த லாங் ஷாட் அவ்வளோ ஒர்க் ஆகல. அந்த லாங் ஷாட் எப்போ எந்த அளவு ஒர்க் ஆச்சுன்னா ஐ டோன்ட் நோ வெதர் 12-13 மினிட்ஸ், பட் ஒரு 3rd or 4th மினிட் வரைக்கும் அது லாங் ஷாட்டுங்கிற ஃபீலே எனக்கு வரல. அது வரைக்கும் எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு அந்த லாங் ஷாட்.
எந்த இடத்துல அது பிரேக் ஆச்சுன்னா அந்த அந்த பிரிட்ஜ் வரைக்கும் ஓகே. அது அது அதை எப்படி அந்த மவுண்ட் பண்ணாங்க, கார்ல மவுண்ட் பண்ணுவாங்க கேமராவை, அங்கிருந்து எனக்கு எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டார்ட் ஆயிருச்சு. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு மாதிரி. பட் த திங் ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் தட் லாங் ஷாட் சீன் இஸ் விக்ரமோட சூரஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. தட் இஸ் வெரி வெரி ரேர். எனக்கு இந்த மாதிரி ஒரு அந்த அது அது எதர் விக்ரம் கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணது மாதிரி இருக்குமோன்னு தெரியல. ஏன்னா பொதுவா அந்த எனி அதர் ஆக்டர் வித் விக்ரம் போட்ட ப்ராப்ளமே வந்து அந்த அந்த வில்லன் ஆர் எனி அதர் ஆக்டர் வந்து அது அந்த ஒரு ஃபீலே கிடைக்க மாட்டேங்குது மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீல் கிடைச்ச ஒரே இதுல ஒரே ஆள் வந்து பிருத்திவிராஜின் ராவணன் தான். அவர் பிருத்திவிராஜ் வந்து விக்ரம்க்கு எதிரில் நிக்கப்போ அது செம்மையா இருக்கும். இவனை அடிச்சிருவான்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இல்லைன்னா அந்த வில்லனை வந்து மோஸ்ட்லி மொக்க பண்ணிடுறாங்க. பட் இதுல வந்து நல்லா இருந்துச்சு. அந்த சூரஜ் வந்து நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் அனதர் பாயிண்ட் யூ டோல்ட் அபவுட் சூரஜ் அண்ட் ஸ்லாங் வந்து அவங்க பார்ட் மலையாளி மாதிரி தான் அந்த ஃபேமிலியை காமிக்கிறாங்களோ என்னமோ. அந்த ஸ்ரீஜான்னு ஒரு பொண்ணு வரால, அந்த அவனோட தங்கச்சியா இல்ல ஆமா அவன் தங்கச்சி தான் நினைக்கிறேன். அவனும் கொஞ்சம் அந்த கரெக்ட் தான். ஸ்ரீஜாங்கிற பேரே மலையாளி பேர் தான், மலையாளி தமிழ் மலையாளி பேர் தான். அண்ட் அவங்களும் கொஞ்சம் மலையாளி மாதிரி தான் பிஹேவ் பண்றாங்க, பேசுவாங்க, பார்க்கவும் கொஞ்சம் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் ஆக்சுவலா கொஞ்சம் அத்தன்டிக்கா கொண்டு வந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்துச்சு சூரஜ். பட் ஐ வுட் ஹவ் லைக் சூரஜ் டு ஹேவ் மோர் ஸ்கோப். இன்னும் பெர்ஃபார்ம் பண்ற இன்னும் நிறைய சான்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவர் டெரிஃபிக் ஆக்டர்ல. இந்த ஒரே சீன் வந்து சூரஜ் அந்த 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 உள்ள இருக்க அந்த சைக்கோதனத்தை காமிச்சது வந்து அந்த கான்ட்ராக்ட் மைனிங் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு வந்து எஸ் சூர்யா வந்து என்ன திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லப்போ பண்ணிருக்கலாம் பண்ணலையான்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டே சொல்லுவார்ல, அது அது வந்து செமையா இருந்துச்சு. அந்த மற்றபடி இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. சூரஜுக்கும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்துருக்கலாம் போல. அருண்? எனக்கு இந்த டைரக்டர் ரொம்ப பிடிக்கும், அதனால கொஞ்சம் பயாஸா தான் இருக்கும். ஆயிட்டீங்க. ஓகே, நோ வரிஸ். லெட் ஹிம் ஜாயின் பேக். அண்ட் a couple of stuff. என்ன கபில் சொன்னது செம பாயிண்ட். லைக் எனக்கு வந்து நிறைய பேருக்கு சில பேருக்கு அந்த அந்த சிங்கம் போல பாட்டு பிடிக்கலன்னு சொன்னது எனக்கு ஆக்சுவலா புரியல. எனக்கு பயங்கரமா ஒர்க் ஆச்சு. மை செகண்ட் ஃபேவரட் தியேட்டர் மூமெண்ட் ஆஃப் விக்ரம் இஸ் திஸ் சிங்கம் போல பாட்டு. ஃபர்ஸ்ட் வந்து அன்னியன்ல எம்ஜிஆரை பார்த்திருக்கேன், சிவாஜியை பார்த்திருக்கேங்கிறப்போ ஆடியன்ஸ் விசில் அடிச்சு அந்த கரகோஷம் இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த டைலாக்கே கேட்கலங்கிற அளவுக்கு நானும் கத்திட்டு அந்த சுத்தி சத்தமும் இருந்தது அந்த அந்த சிங்கம் போல பாட்டு தான். பட் கபில் சொன்ன பாயிண்ட் ஐ ஃபீல் இட்ஸ் வேலிட். ஒரு அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு பாட்டை போட்டு ஒரு ஹை கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அடி வாங்க கூடாது. அது அது செம பாயிண்ட். இஃப் ஐ மேக் ஃபிலிம் ஐ கீப் தட் இன் மைண்ட். அது அந்த பாயிண்ட் படி சொன்னா ஓகே. அண்ட் கிளைமேக்ஸ்ல இட் ஒர்க் ஃபார் மீ. பட் ஸ்டில் என்னன்னா அந்த வெடிக்கிறது வந்து ஐ திங்க் இட் ஹஸ் பிகம் பிரிட்டி ஆப்வியஸ். கைதிக்கு அப்புறம் நம்மளுக்கு எதுவுமே அந்த 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 ஃபீல் வரல. எனக்கு விக்ரமே வரல. ஆக்சுவலா விக்ரம்லாம் நிறைய பேர் புகழ்ந்தாங்க அந்த ஃபைட். எனக்கு எனக்கு முக்கியம் தான் இருந்துச்சு. கைதியில மட்டும்தான் அது ஒர்க் ஆச்சு. ஏன்னா கைதி அப்படியே திருப்பி போட்ட மாதிரி தான் விக்ரம் இருந்துச்சு. பிகாஸ் கமல் அண்ட் அந்த மியூசிக்கு அந்த விக்ரம்ங்கிற பேர் வந்ததுங்கிறதெல்லாம் நல்லா இருந்தது தவிர பட் இட் வாஸ் நாட் ஆஸ் ப்ரொலிஃபிக் ஆஸ் விக்ரம். அந்த ஃபீல் இருந்துச்சு. அண்ட் முன்னாடி நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லிருந்தீங்க, அப்படி இல்ல போன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றது. நான் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு பிரச்சனை திடீர்னு வருது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு ஸ்டோரிக்குள்ள நம்ம அப்படி ஜம்ப் ஆகுறோம். ஸ்டோரின்றத விட ஒருத்தர் லைஃப்ல வந்து நம்ம ஜம்ப் ஆகுற மாதிரி, இல்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள நம்ம ஜம்ப் ஆகுறோம் அப்படின்ற மாதிரி கதை ஸ்டார்ட் ஆனது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல். எப்பவுமே வந்து டேக் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்னி மூவிஸ். உங்க வாய்ஸ் ரொம்ப மெதுவா கேக்குது. அப்படிதான் போகும். இப்போ ஓகேவா? சாரி, வெளியில இருக்கேன், அதனாலதான். கேக்குதா இப்போ? ஓகேவா? சொல்லுங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ காய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாம ஒரு ஈவென்ட் நடக்குது, நம்ம அதுக்குள்ள ஜம்ப் ஆகுறோம், வி ஆர் லைக் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே போறோம். படம் ஸ்டார்ட் ஆனது வந்து இட் வாஸ் ஆக்சுவலி பியூட்டிஃபுல். நமக்கு வந்து யாரு என்னன்னே தெரியாது. லைக் சூர்யாலாம் வந்து அந்த என்கவுண்டர் சீன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்ப வந்து எனக்கு அப்ப வரைக்குமே வந்து ஐடியா இல்லை யாரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்ற மாதிரி. ஓரளவுக்கு வந்து கதைக்குள்ள அப்ப வரைக்கும் போக முடியல. அப்புறமா போக போதான் வந்து எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது. ஸோ அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ரைட்டிங் மாதிரி இருந்தது. பட் ரொம்ப வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்க்ரீன் பே ஜம்ப் ஆகிட்டே இருந்ததுனால வந்து லிட்டில் பிட் கன்ஃபியூஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆல்சோ வந்து இந்த கன்னிவெடி யூஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து
ஏன் நீங்க சொன்ன மாதிரி கைதி படத்துல வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியா இருந்தாலும் கிளைமேக்ஸை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப வரைக்கும் பாலிவுட் வரைக்கும் எல்லாத்துலயுமே இப்படிதான் காப்பி அடிக்கிறாங்க. ஆனா ஒரு ஒரு சேஞ்சுக்கு வந்து இவங்க பெரிய கன் எதையும் யூஸ் பண்ணாம டிஃப்ரெண்டா வந்து இந்த லேண்ட்மைன் யூஸ் பண்ணதுன்றது வந்து ஒரு யூனிக்கா இருந்தது. ஏன்னா இது வந்து ஹீரோ உட்காந்து அவன் அதை கையில பிடிச்சிட்டு இல்ல தூக்கி காட்டிட்டுலாம் வந்து சீன் ஒரு ஒரு போஸ்டர் மாதிரிலாம் கிரியேட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு சைட்ல தான் இருக்கு, ஹீரோவே அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஆக்சுவலா சொல்லணும்னா. அந்த மாதிரி ஒரு ஒரு வெப்பன் எடுத்துட்டு வந்து ஒரு மாசின் கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணது வந்து ஆக்சுவலி நைஸ், குவைட் ஒர்க் வெல். பட் நீங்க சொன்ன பாயிண்ட் தான். பட் அந்த அந்த சிங்கம் போல வந்துருச்சுனால அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாலும் அந்த அந்த லெவலுக்கு பண்ண முடியல. அதுதான் ஹையஸ்ட் பாயிண்டா இருந்திருக்கும் ரைட்டிங் அதுதான் அதுதான் ஆக்சுவலா அந்த இதோட ப்ராப்ளம். எனக்கு ஆக்சுவலா தியேட்டர்ல எப்படி ஃபீல் ஆச்சுன்னா நானும் கத்த தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் அடி வாங்கினோன்னா இந்த எந்திரன்ல அந்த அந்த கோழி பாட்டு சீன் இருக்கும்ல, என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலா லிட்டரலா எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அதோட முடிச்சிருக்க வேண்டியதான. எனக்கு தட்ஸ் ஒன் வே ஆஃப் புட்டிங் திங்ஸ். இன்னொரு இது என்னன்னா எனக்கு எப்படி இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த எஸ்.ஜே. சூர்யா மீட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ குடன்ட் ஹேட் தட் ஃபிலிம் ஆஃப்டர் திஸ். எவ்வளவு செம்மையா எடுத்துட்டான், சான்ஸே இல்ல. அது வந்து இது ஒரு ஸ்டார் படமே கிடையாது, இட்ஸ் ப்ராப்பர் த்ரில்லர் எடுத்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டான். இதுக்கு மேல என்னால ஐ கான்ட் ஹேட் திஸ் ஃபிலிம்ங்கிற இதுக்கப்போ அதையும் கொண்டு வந்து அந்த பிளாஷ்பேக் கொண்டு வந்த சீன், அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் சான்ஸே இல்லை. அதுவும் ஒரு ஒரு பக்கா மாஸ். பட் இட்ஸ் நாட் சும்மா கொண்டு வர்ற மாதிரி இந்த மியூசிக் போட்டு 4 பேர் பின்னாடி பேசி கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வராம அதுவும் கண்ணாமண்ணான்னு கொண்டு வந்துட்டு கடைசியில நார்மலா கொஞ்சம் போற மாதிரி இருக்கப்போ திருப்பி அந்த பாட்டை கொண்டு வந்தது. ஐ குடன்ட் ஃபீல் தட் சும்மா கிளவரா பண்ண மாதிரி இல்ல, இன்டெலிஜென்ட்டா ப்ராப்பரா ஆனஸ்டா ஒருத்தன் எழுதுன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த அதனாலதான் எனக்கு ஐ குடன்ட் ஹேட் தட் ஃபிலிம் ஆஃப்டர் தட் பாயிண்ட். ஆல்சோ மியூசிக் சாங்ஸ் எல்லாமே கூட நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெஷலி அந்த கல்லூரும் சாங் பிக்சர் பண்ணதும் சரி, மியூசிக் சாங்காவும் சரி, ஜி பிரகாஷ்குமார் டிட. எனக்கு ஆக்சுவலி ஜி பிரகாஷ்குமாரா இருந்தாலும் என்ன, லைக் எந்த படத்துக்கு போனாலும் இந்த ஆள் தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எல்லா படத்துலயுமே இருக்காரு. அந்த நிலவுக்கு என்மேல் நடிக்கும், இப்ப வந்து ஜிபியூவா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இந்த மனுஷன் இருக்காருன்னு தான் தோணுச்சு. நைஸ் ஒன் எல்லாமே. எல்லாம் அனிருத்தா இருந்துச்சு, இப்ப திடீர்னு ஒரு 4-5 படம் வருது. அதான் ஆல்சோ ஹிஸ் ஆக்டிங், அதுதான் வந்து நடிக்கவும் செய்யறாரு. இதுவும் அருண், you can talk now. நடிக்காம இருக்கலாம் கொஞ்சம், ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கும். சொல்லிட்டு மாதிரி தான் எனக்கு இந்த டேரக்டர் ரொம்ப பிடிக்கனால கொஞ்சம் பயசா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு படம் அந்த ஃபர்ஸ்ட் ரொம்ப முன்னாடி ஒரு சின்ன டீசருக்கு முன்னாடி விட்டாங்க, ஏதோ ஜெயிலில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. கடைசியில் ஒரு விக்ரம் படம் ரொம்ப கிரவுண்டடா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஒரு த்ரில்லர் மாதிரி நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ஸ்டார்டிங் வந்து சின்ன சின்ன விஷயம், அந்த கடையில வந்து ஒரு அம்மா வந்து நீ இருக்கும்போது நம்ம நல்லா நிறைய கொடுப்பேன் அது மாதிரி சொல்லி கேட்கறது. நாங்களே கடை தான் வச்சிருக்கோம், என்கிட்ட அது மாதிரி சொல்லி கேட்பாங்க. நீ கொடுக்கறதோட உங்க அம்மாவா நிறைய கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அது மாதிரி சின்ன சின்ன நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த பிளான் பண்றது, ஜெயசூர்யா வர சீனு, அப்புறம் அவங்க சுராஜ் அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு கடைசியில படம் பிடிக்காதது வந்து அந்த அவரை வந்து கொன்றுவாங்க உங்க சுராஜ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வரும்ல, அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு ஒரு மாதிரி ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இவங்க பிளான் பண்ணுவாங்க, அவர் எஸ்எஸ்பியா வந்து பக்காவா பிளான் பண்ணி அவரை போட்டு தள்ளுற மாதிரி தான் இருக்கும். கடைசியில வந்து பிடிச்சதுக்கு அப்புறம் இவனை மாட்டி கொடுத்ததேன் என்னை விட்டு சொல்றது இருக்கா, நீ அங்கேயே பண்ணிடலாம் படம் ஆரம்பிக்கும் போது, கடைசியில இதுக்கு இதெல்லாம் பண்ற சொல்றது. அப்புறம் எவ்வளவு நல்லா இருந்தாலும் அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து கொஞ்சம் அனாயங்கா போறது வந்து அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்து அவன் ரத்தத்தோடு வரும்போது கத்தி கத்தி பேசி எல்லா பிளானையும் போட்டுக்கிட்டு பேசுது. அதுக்கப்புறம் வந்து சும்மா அடி வாங்கிட்டு இருப்பா, இவங்களும் வந்து கூட சேர்ந்து சண்டை போடுற மாதிரி சேர்ந்து அடி வாங்கும் போதெல்லாம் கொஞ்சம் நார்மல் பழைய காலத்துல வர ஹீரோயின் மாதிரி இருந்துச்சு. இவங்க இல்லை எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காதனால அது மாதிரி இருந்துச்சா தெரியல, அவங்க அடி வாங்கும்போது கொஞ்சம் சூப்பர் நல்லா அடிக்கிறீங்க, கொஞ்சம் முன்னாடி அடிச்சுக்கலாமே அப்படி சொல்லி அது மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஓட்டல, மற்றபடி எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. நான் பார்க்கும்போது எனக்கு அந்த சிங்கம் போல பாட்டுலாம் வரவே இல்லை. ஸோ அதுக்கு அது தெரியல எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு. அப்புறம் இன்ட்ரோலும் அவங்க எனக்கு வேகமா போன மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு தனியா தெரியல, அது வந்து மாத்திட்டான்னு சொல்றாங்க. எனக்கு படம் ஒர்க் ஆச்சு. நீங்க சொன்னதுல இருந்து 2 பாயிண்ட் என்ன, அந்த இன்டர்வல் ஃபர்ஸ்ட் துஷாரா ஏன் உங்களுக்கு பிடிக்கலன்னு தெரியல, பட் செம ஆக்டருங்க. இந்த இட்ஸ் நான் என் ரிவ்யூல போட்டிருந்த மாதிரி இட்ஸ் ஒன் திங் டு லுக் யங். அது வந்து
ஓகே அது விக்ரம் இல்ல பண்ணிடுறாரு. மத்த படத்துல பிடிக்கும், இந்த படத்துல கொஞ்சம் ரொம்ப டிபிக்கல் வைஃப் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால பிடிக்கல தெரியல. ஏன்னா எனக்கு அது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. நல்லா செமையா ஆக்டிங் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. அதுல த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து கண்ணு கொஞ்சம் அப்படியே மங்குன மாதிரியே இருந்துச்சு துஷாராக்கு. அது வந்து எதனாலன்னு தெரியல, பட் இட் சூட்டட் சோ வெல். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரியலா இருக்குங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நான் என் ரிவ்யூல போட்டிருந்தேன், இட்ஸ் ஒன் திங் டு லுக் யங். அது வந்து எல்லாரும் ட்ரை பண்ணாங்க வந்துருங்கிறது ஓகே, பட் த டிஃபரன்ஸ் ஆஃப் ஏஜ் பிட்வீன் துஷாரா அண்ட் விக்ரம் இஸ் 30 years. ஓகே, ஸோ ஆப்வியஸா விக்ரம் வந்து எங்க இருக்க ட்ரை பண்ண போறாருங்கிறது தெரியும். பட் துஷாரா வந்து ஓல்டர் தேன் ஹர்ங்கிற ஒரு ஃபீல் வந்து நல்லா கொண்டு வந்தாங்க. ஐ திங்க் ரீசென்ட்லி எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி ஓரளவு மேட்ச் பண்ணது வந்து ராதிகா அப்டே தான் கபாலில. இந்த ரியல் அந்த மாயா நதியில வந்து அவன் பொண்ணு செயின் போடுவார்ல, அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஏஜ் தான், பட் இட் வில் ரியலி ஃபீல் லைக் ஷீ இஸ் கிவிங் தட் செயின் டு ஹர் மாம். அந்த ஃபீல் வந்து டியூ டு ஹர் ஆக்டிங் தான். ராதிகா அப்டே நாட் ஜஸ்ட் மேக்கப். அந்த ஃபீல் கொண்டு வந்தாங்கன்னா அது சூப்பர் தான். அந்த மாதிரி தான் எனக்கும் துஷாரா இந்த படத்துல வந்து இந்த ஃபீல் கொண்டு வந்தது எனக்கு பிடிச்சிருச்சு. அண்ட் as a person also I find her charming. Interviews or இந்த ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் ஃபன்னா இருக்கா. பட் ஃபன்னா எந்த படமும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துலயும் அடி வாங்கி இந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணா மேபி இன்னும் நல்லா இருக்கும். எனக்கு இந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருந்ததுல, இவங்க விக்ரமும் துஷாராவும் உட்காந்து நின்று பேசிட்டு இருப்பாங்க. பாத்ரூம்ல இருந்து இவன் கேட்டுருவான். கேட்ட உடனே விக்ரம் அவனை துரத்திட்டு போவான். போனோடனே அவனை கொல்லணும்னு பார்ப்பான். அவனுக்கு அங்கே ஃபிக்ஸ் வந்துடும். உடனே இவனுக்கு மனசு சேஞ்ச் ஆயிட்டு வந்து காப்பாற்றணும்னு ட்ரை பண்ணுவான். எனக்கும் தோணுச்சு, ச்சே நான் மனுஷன்டா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனானே தெரியல. அவன் அப்படியே விட்டாங்க. ஆக்சுவலி பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் விக்ரம் அந்த கேரக்டர் வந்து ஒரு நல்ல மனசுல கேரக்டரா தான் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பட் அதை அப்படியே விட்டுட்டு கிளைமேக்ஸ்ல ஒரு மாதிரி போனது வந்து பட் குட் தான். ஏன்னா வந்து படத்துல வந்து விஜய் சூர்யா, சுராஜ் ரெண்டு பேருமே வந்து சாகிறது ஒன்றும் அவ்வளோ டிராமாட்டிக்காலாம் இல்லை. ஜஸ்ட் பொட்டுன்னு போட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வந்து இட்ஸ் குட் ரைட்டிங் ஆக்சுவலி. வந்து நீங்க இந்த எனக்கு வந்து நான் எப்பவுமே எக்ஸாம்பிளுக்கு இந்த டிபார்ட்டட் மூவி தான் சொல்லுவேன். ஸ்கார்சிசியோடது. லியோனார்டோ டிகாப்ரியோ வந்து இஸ் த்ரூ அவுட் த மூவி. ஆனா சாகிறது வந்து பட்டுன்னு போட்டு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் டெட் பாடியை கூட காட்ட மாட்டாங்க, ஃபேஸை கூட காட்ட மாட்டாங்க. அதோட அந்த கேரக்டர் எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டோரி தான் இம்பார்ட்டன்ற மாதிரி ஸ்டோரியோட போவாங்க. அதுக்கப்புறம் நான் இதுல தான் பார்த்தேன், விஜய் சூர்யா வந்து அவன் சாகிறது கூட தெரியாது. காருக்கு வெளில இருந்தா ஒரு ஷாட் இருக்கும், 2 புல்லட் இறக்குவாங்க, முடிஞ்சது. சுராஜுக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இட்ஸ் குட். அவனுக்கு என்ன அவனும் செத்துட்டான்றது ஓகே தான். பட் அது அவ்வளோ பில்டப் பண்ணி காட்டினதுக்கு அப்புறம் மிஸ் ஆனதுன்றது வந்து எனக்கு ஆக்சுவலி பேக் ஆஃப் த மைண்ட்ல எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. அவனுக்கு என்ன ஆச்சு, திரும்ப போவானா விக்ரம் அப்படின்ற மாதிரியே சைட்ல போயிட்டே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற பாயிண்ட் வந்துட்டு சேதுபதி கிளைமேக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் இட் வில் நாட் பி வெரி ட்ராமாட்டிக். படம் ஃபுல்லா அவன் பெரிய வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப சிம்பிளா அவனை முடிச்சிருவாங்க ஆக்சுவலா. ஸோ மேபி அந்த டேரக்டரோட அவனோட ஸ்டைலா இருக்கலாம் மேபி. அந்த சேதுபதியில அந்த இன்னொரு போலீஸ்காரன் வேற அந்த சிரிச்சுட்டே ஊத்துவான் அந்த இது. அது நல்லா இருக்கும். அந்த கேரக்டர் சூப்பரா இருக்கும் சேதுபதியில, இன்னொரு போலீஸ்காரன் கேரக்டர். அவங்க பட் நீங்க சொன்ன ரெண்டு பாயிண்ட், இந்த டிபார்ட்டட் எக்ஸாம்பிள் வந்து செம எக்ஸாம்பிள். அது நம்ம அந்த அளவுக்கு நம்ம தமிழ் சினிமால வருமானே தெரியல, கொண்டு வர முடியுமாங்கிறதே எனக்கு டவுட்டா இருக்கு. பட் அந்த டிபார்ட்டட்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த டிகாப்ரியோ செத்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் சீனே நம்மளால கவனிக்கவே முடியாது. என்னடா ஒருத்தன் செத்துட்டாண்டே, கொஞ்சம் மதிங்கடா அவனுங்கிற மாதிரி, எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமாடா அவங்கிற ஒரு ஃபீல் வரும். ஈவன் ஆஸ் அ ஃபிலிம்ல இப்போ டிகாப்ரியோ நான் வந்து டிபார்ட்டட் பார்க்கப்போ தட் would have been less than 50 films. எனக்கு ஹாலிவுட்ல ஒரு ப்ராப்பர் படம் பார்க்க 50 படத்துக்குள்ளதான் பார்த்துருப்பேன் டிபார்ட்டட் பார்க்கப்போ. அப்பவே எனக்கு தோணுச்சு, எனக்கு அவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியாது, ஸ்கார்சிசே எல்லாம் பேரே தெரியாது. அப்பயே வந்து என்னடா ஹீரோ போட்டீங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அது நீங்க சொன்ன செம்ம பாயிண்ட் தான். அண்ட் வேற என்ன சொன்னீங்க நீங்க, த இன்ட்ரெஸ்டிங் திங் அபவுட் அது பாலாஜி அவர் பேரு, அவர் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ண உடனே விட்டு போனீங்கன்னு. இட்ஸ் ஒன் திங் அபவுட் விக்ரம்ஸ் கேரக்டர். பட் இப்போ ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ வேர் ஹாப்பி வித் த ரைட்டிங் விச் ஸ்டார்ட்ஸ் வித் லைக் என் டைம்ல சொல்றேன், அதுக்கு சினிமேட்டிக் டைம் என்னன்னு தெரியல, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ரைட்டிங் டைரக்டா ஈவெண்ட்டுக்குள்ள போகுது, பேக் ஸ்டோரி இல்ல. நம்ம அதை அப்ரிஷியேட் பண்றோம், ரைட்டிங் அப்ரிஷியேட் பண்ணோம். பட் ஒய் ஆர் வி ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் கன்க்ளூஷன் ஆர் க்ளோஷர் டு கேரக்டர்ஸ்?
எனக்கு வந்து ஆக்சுவலா அந்த 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 இது பிடிச்சது, அதுவும் நல்ல ரைட்டிங் தான் தோணுச்சு. பாலாஜி வந்து விட்டான், ஓகே. எனக்கு எனக்கு கூட என்ன அது கரெக்டா பிடிச்சிருந்ததுன்னா, அவன் அவன் வந்து அவன் வந்து விக்ரம் ஃபேமிலி ஏதாவது கொண்டு இருந்தான்னா கொடூரம், சுத்தமா பிடிச்சிருக்காது எனக்கு. செம மொக்கையா இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் இந்த சின்ன பையன் அவனா வந்து ஹீரோட ஃபேமிலியை கொள்ளுவான், இல்ல ஹீரோவே கொண்டுருவான், அந்த மாதிரி தான் கொண்டு வருவான்னு நினைச்சேன் நான். அது கொண்டு வரல. ஐ நோ இட் won't happen, he is not that bad a writer. பட் எனக்கு அதை அப்படியே விட்டது நல்லா தான் இருந்துச்சு. உங்க வேற யாருக்காவது அது ஒர்க் ஆகலையா? எனக்கு ஒர்க் ஆச்சு. அது நல்லா தான் இருந்துச்சு. நான் புரிஞ்சு அவங்க கடைசியில அவன் தண்ணி தூக்கிட்டு போ ட்ரை பண்ணாங்க. வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல போறதுக்கு இடமே இல்லையே. கரெக்ட். நல்லா இருந்துச்சு. அது அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த 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 டைம்ல வந்து அவனுக்கு அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. தண்ணி குடிக்க தான் கொண்டு வர பாக்குறான். பட் அதுக்குள்ள வேற எதுவும் இன்னும் பெருசா நடந்துருது இல்ல. எனக்கு த ஹோல் ஃபிலிமே அவங்க வந்து எல்லாருமே வந்துட்டாங்க. பாத்தீங்கன்னா ஐடியலா எப்படி ஐ வுட் ஹவ் எக்ஸ்பெக்டட், ஐடியலா எப்படி இந்த படம் இருந்திருக்கணும்னு தோணி இருக்கும்னா, பார்ட் 2ல இந்த மாதிரி அந்த ஒரு சம்பவம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி டோன்ல கண்டினியூ ஆகி முடிஞ்சிருக்கணும். அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் வருது பாத்தீங்களா, அது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்திருக்கவே கூடாது. அதுதான் தட் ஷுட் ஹவ் பீன் கிளைமேக்ஸ் ஆஃப் பார்ட் 1. அதோட படம் முடிஞ்சிருக்கணும். அப்படி கொண்டு வந்தானா செம்மையா இருந்திருக்கும். பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு இது அந்த அளவுக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம நம்ம பிகாஸ் லைக் திஸ் ஷோஸ் ஆர் மெச்சூரிட்டி. இல்ல நம்ம 4 பேர் இப்ப பேசப்போ படத்தை பத்தி பேசப்போ யாருமே வந்து யாரு திலீப்னு கேட்கல. நம்மளுக்கு புரியுது அது. பட் நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய நான் பேசப்போ நிறைய பேர், என் ஃப்ரெண்டே கேட்டான், யாரா திலீப்னு. அந்த 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 அளவு தான் இருக்குல்ல ஆடியன்ஸுக்கு. அதனாலதான் அந்த அந்த பிளாஷ்பேக் கொண்டு வந்து இது பண்ணியிருந்தாங்கிறது. இது ஐ அந்த கேன் திலீப் கேரக்டர் வந்து காட்டாமலே இருந்தது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ஒன் அதர் பிரில்லியன்ட் திங் இன் தட் ஃபிலிம். ஆனா அது ஆக்சுவலி இதுதான் ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து யாரா அவன் காட்டுவாங்க போலன்ட்டே வந்து, ஏன்னா விக்ரமே வந்து இவ்வளவு சண்டை போடுறான் அப்படின்னா அப்ப இன்னொரு ஏதோ, ஏன்னா இப்போ வர படத்தெல்லாம் பார்த்துட்டு எவனோ ஒருத்த கிளைமேக்ஸ் வர போறான், கெஸ்ட் ரோல் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட நினைச்சிருக்கலாம் ஆடியன்ஸ். நோ வி கான் பிளேம் தம். இப்போ வர தமிழ் சினிமா அப்படிதான் இருக்குது. எனக்கு அதை பார்க்கும்போது வந்து இந்த ஒரு கேரக்டர் மைனா படத்துல வந்து தம்பி ரம்யாவுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் கேரக்டர் இருக்கும். அதை ஸ்க்ரீன்ல காட்டியிருக்கவே மாட்டாங்க. த்ரூ அவுட் த மூவி வந்து அது ஒரு கால் தான். கால்லே வந்து அவங்க வாய்ஸ் கூட கேட்காது. தம்பி ரம்யா வந்து பேசுறது மட்டும் தான், காலில் பேசுறது தம்பி ரம்யா பேசுறது, அவங்க கூட இருக்கவங்க பேசுறது, அவ்வளவுதான். பட் பியூட்டிஃபுல்லா வந்து அந்த கேரக்டரை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க, 2 பேருக்குமே குழந்தை இல்லைன்னு இருக்கிறது, அதுக்காக வந்து இவங்க அந்த கேரக்டர் இன்னும் விதாத்தையும் சரி அமலாப்பாலையும் சரி குழந்தை மாதிரி பாக்குறது, வீட்டுக்கு கூட்டு வரேன்னு சொன்னா அவங்க அழுகிற மாதிரி, அதுக்கு தம்பி ரம்யா ரியாக்ட் பண்றது எல்லாமே வந்து அந்த கேரக்டரை வந்து காட்டாமலையும் சரி வாய்ஸும் தெரியாமலும் கூட சூப்பரா கொண்டு போயிருந்திருப்பாங்க. அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங். கேரக்டர் யாருன்னே தெரியாம சும்மா பேரை வச்சு மட்டுமே கொண்டு போலான்றதை வந்து நல்லா காட்டியிருந்திருப்பாங்க. ஆனா அது இங்க வந்து ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம். ஆல்சோ தமிழ் சினிமா வந்து இப்ப கெஸ்ட் ரோல்லே வந்து சில படங்கள் கமர்ஷியல் படங்கள் வந்து ஓடப்படுறதுனால வந்து ஆடியன்ஸ்னால வந்து ஏத்துக்க முடியல, ஒருத்தன் வந்து பார்க்காமலே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அது 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 ஒரு பெரிய ரிஸ்க் தான். லைக் யூ செட் இட்ஸ் a great ரைட்டிங். அது ஆக்சுவலா நம்ம பிட்வீன் சினிஃபைல்ஸுக்கு தான் அதை அப்ரிஷியேட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். பட் டு ஹேவ் அ கேரக்டர் நேம் திலீப் அண்ட் ஹூ பிகாஸ் ஆஃப் whom the whole film happens, அந்த கேரக்டரை காமிக்காம அந்த கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இது பண்றது ஒரு 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 செம்ம ரைட்டிங் தான். ஆக்சுவலா அது பெரிய ரிஸ்க். சூப்பரா எடுத்து ஆமா, செம்மையா பண்ணியிருந்தோம். அவன் பேர் தானே வச்சிருப்பான். அவன் பையன் கூட அவன் பேர் தானே வச்சிருப்பான், திலீப். ஆமா ஆமா ஆமா. ஆமா. கேட்கலையா? Yeah, we'll talk about couple of more things. Benny is here. Like அந்த இதை முடிச்சுட்டு நம்ம பென்னி கிட்ட போலாம். இன்டர்வல் வந்து லைக் first how many of you liked or not liked the interval? இன்டர்வல் வந்து இட்ஸ் நாட் எனக்கு இன்டர்வல் எனக்கு வேற அவ்வளவா ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு தெரிஞ்சு டேரக்டரை அக்செப்ட் பண்ணி அந்த இன்டர்வலை மாத்திட்டான்னு. பட் எனக்கு வந்து ஒரு நல்ல நல்ல அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரைட்டிங் மாதிரி தானே இருந்துச்சு. இப்போ அந்த இன்டர்வல் மொமெண்ட் வந்து கரெக்ட், அது போட்டோடனே ஆல்மோஸ்ட் தியேட்டர்ல எந்திரிச்சிட்டாங்க. சரியா, அந்த அந்த போட்டு இந்த விக்ரம் திரும்பின உடனே அந்த ஒரு சம்பவம் போட்டோடனே எடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொண்டு போய் அத ஒரு 2-3 சீன் கழித்து அந்த லைட் ஹார்ட்டடா முடிச்சது. அது ஒரு ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு ஒரு பாத்தியா நான் உன்னை கூல் பண்ணிட்டேங்கிற மாதிரி ஒரு இது பண்ண மாதிரி இருந்துச்சு. அது அது ஆக்சுவலா எனக்கு ஒர்க் ஆச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஐ திங்க் இட் வாஸ் ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருந்தது. லைக் இந்த மாதிரி நம்ம பார்த்தது இல்லை இல்லையா. லைக் யூஸ்வலா அவன் சும்மா முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கோ 15 நிமிஷம் இருக்கோ சம்திங் அந்த மாதிரி வரும் இல்லையா. அது ஆக்சுவலா ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. இப்போ நார்மலா சும்மா ஒரு கட் பண்ணிட்டு இன்டர்வல் அப்படின்னு போடாம
ஏன்னா லைக் இன்டர்வல் வந்துட்டு இட்ஸ் என்ன சொல்ற, இட்ஸ் நம்மளோட கான்செப்ட் இல்லையா, இட்ஸ் நாட் ஒரு ஹாலிவுட் மூவி எடுத்தோம்னா இன்டர்வல்னு ஒன்று இருக்காது. ஈவன் தோ என்ன சொல்ற, இப்போ நம்ம வந்து லென்த் ஜாஸ்தி, நமக்கு அந்த பிரேக் வேணுங்கிறதுனால தான் வச்சிருக்காங்க. ஸோ சம்வாட் இன்டெகிரேட்டிங் தட் அஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு அது கொஞ்சம் நீட்டா நல்லா இருந்துச்சு. எனக்கு ஏன் இது இன்னும் பிடிச்சதுன்னா, பட் தட் வாஸ் த மேஜர் ப்ராப்ளம் ஆஃப் மெனி பீப்புள். அது வந்து இட் broke த டொனாலிட்டி ஆஃப் த ஃபிலிம்ங்கிறது. பட் அதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு ஆக்ஷன் படம் தான், ஒரு த்ரில்லர்ல திடீர்னு அது ஒரு வேற மாதிரி போய் இது பண்ணது, ஒரு எவ்வளவு டென்ஸா இருந்த படத்துல நம்ம சந்தோஷமா இன்டர்வலுக்கு அனுப்பி வச்சாங்கிறது ஒரு எனக்கு அந்த ஃபீல் நல்லா இருந்தது. ஐ திங்க் சில பேருக்கு அது புரியலன்னு நினைக்கிறேன். அவங்க ஓகே சரி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் வருதுன்னு அந்த இது படத்திலேயே சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஐ திங்க் பீப்புள் டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் வாஸ் an interval. என் வைஃப் கூட அவளுக்கு இது புரியல. இன்டர்வல் நான் சொன்னேன், இன்டர்வல் போடுறா அப்படி போடுறாங்க அப்படின்னா ஓ அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஸோ மேபி அவங்களுக்கு புரியாதனால அவங்களுக்கு பிடிக்கலையா இருக்கும். I wanted to share my this thing on that particular இது. எனக்கு வந்து like I accept the fact it is new. I accept the fact that it is innovative. But at the end of the day, is it required? Can you justify that? Anybody in this call? எனக்கு அந்த டோன் இது பண்ணதான்டா பிடிச்சது. இது வந்து நம்மளுக்கு இன்டர்வல் மூமெண்ட் இருக்கு. அந்த விக்ரம் திரும்பின உடனே அது பக்கா இன்டர்வல் இல்ல, அது அதோட டோன்ல முடிஞ்சது. ஓகே, பட் the director tried to pull a fast one on the audience ல. அதுதான் எனக்கு பிடிச்சது. But remove that scene altogether, it doesn't make a difference அப்படிங்கனா. Yeah, correct. Yeah, fine. If something can be removed, okay, if something can be removed or replaced, it is then like, it's not required, is what I feel. For a film with this tight a screenplay, what you're saying is correct. அது வந்து எத்தனாலும் நமக்கு எது if you release the same movie, remove that scene, like nobody will even notice. Okay, was there a scene like that? Is there a callback to that anywhere in the movie? Nothing. Dilip is dead. Okay, we all know Dilip is dead. Okay, so and they establish பண்றதுக்கு மட்டும், then to establish that love between them, that she was already maybe married and whatever, we don't know the flashback again, she had a kid and they got married in this situation and everything, and ஒரு இது and அந்த ஒரு மாதிரி like okay, I was like okay, maybe ஏன்னா my disappointment was that like I read a review where they said please look forward to the innovative new like interval block அப்படின்னு. இன்னோவேட்டிவா அப்படி என்ன இருக்க போது அப்படின்னு I was like thinking of so many XYZ scenarios. Then when this came about, I was like okay, let's see அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. And can I share my views or like is there a round robin going on? பேசியாச்சு, you can go ahead. Okay, so I went to watch this movie in a local theater. Okay, இங்க ஒரு புலிங்குடின்னு ஒரு ஊர் இருக்குங்க தெங்காசில. Okay, so it's a old single screen theater, and the day before they had put out cutout and everything, and you know how the movie fared, right? It came released at only 6 in the evening. So I was supposed to go the previous day itself, Friday, and I can afternoon show and book பண்ணிருந்தேன். Okay, but I saw the things happening, then I cancelled it. இன்னைக்கு release ஆகாத போறேன்னா cancel பண்ணிட்டேன். But by afternoon again they released, and somehow only at 6 o'clock they ran the first show and everything. So it is already expectations were already ruined because of that for that Friday. Okay, and by the time Friday evening all, they were like good review and everything. Saturday morning, very well established, well written, innovative interval block. Vikram gets a like fan based movie appala nare idu pannirundha. So I had very big expectation. So I took my Chitappa with me. So my Chitappa is an old school movie. He watches a movie every day, every weekend, one movie for sure in the local theater, $40, $50, that kind of it. So he himself is cinephile. He'll never call himself one. He'll not be able to articulate the way we are telling. But every other week he sees a movie, like so he himself has a gauge for every movie, every Tamil movie that way. So he always like Vikram movie na urupadaadu. So yeah, that thing. Vikram movie na avladha adala ivan kaas koduthu paapaan. So he's already coming with that sentiment. But then he's like ille paravailla rendu moonu idla paper nalla potirukka, neriya prachaigal paathirukka, appo nalla irukum pola appdi he also came. So that interval and all didn't bother him at all. என்ன இது புதுசா பண்ணிட்டு இருக்கானே சரி விடுங்க அப்படின்னு. ஆக்ஷன் நல்லா இருக்குப்பா, ஏதோ விக்ரம் நல்லா உயிரை கொடுத்து நடிச்சிருக்கான் போல அப்படிலாம் இருந்துச்சு. So as an overall movie, he enjoyed it, but even he felt somewhere the pacing, somewhere logic and all were open loop. This I'm talking some of a layman-ish way. Okay, so if I had to pursue that movie, I expected a lot from Arun Kumar, that guy, because his previous movie is such a beautiful piece of writing, such a beautiful, well conceived, like emotionally well attached, and everything was there. This movie was a pure fanfare of sorts for me, is what I felt. He's a big Vikram Kani, and he wanted to give a proper, maybe a well-written sort of way for Vikram, or to project him in a rural way that he, like he's selling, he came from Madurai and everything, right? So he wanted to put himself in his surroundings, in the surrounding that he grew up in, that kind of a platform, and portray Vikram that way. It's been some time you saw a movie like Dhool and everything, right? So it was like, it was of the coming of that kind. So I loved his getup. I loved that the Maliga Kada and the Veedu and the full setup and romba pidichirunchu. I love that. I could so relate to it. You want to walk into that house.
Like, you feel so warm that you want to be part of that house. அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. That after very long time in a Vikram movie to have that kind of ambience எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. Like, this is perhaps recently நம்ம Manikandan is somebody who's doing that kind of movie, that kind of a warmth in terms of household thing, right? You want to be in that house. And those setup, I loved that. For some times when the house was good, that Mallikada thing was going on, I liked that setup, that house and all. After a long time in a star vehicle sort of thing, that emotional connect was there in so many places. But otherwise, the writing sucked up little here and there. Like, you replace any of the villain characters, I don't think it makes any difference. That Mallu guy did very good performance, I understand, but it could have been done by any other guy also. Any other decent actor could have also pulled that role. H.J. Surya, yes, very good actor, very good role, yes. But again, that could also been pulled up by any of these characters. So the three main villain characters could have been rotated with any other actors. It would have still worked for me. It didn't matter much because Vikram was your sole hero guy. He was the one, when he was on the frame, he was eating the frame by himself. He had the whole this thing for himself and everything. The family of the villain also was a good setup. We usually don't go behind the women. We don't see what the psyche of the women in the villain family is like, right? So portraying that was also good. That shows Arun Kumar's interest in showing the women character. So that was all good. Happy with that and all. Movie had little pacing issues. If I would have trimmed it by 10 to 20 minutes if I could possibly, here and there, little slow, little draggy. He deliberately wanted that setup to give you that airiness, I felt. அந்த ஒரு வீட்ல ஏதோ நடந்திருக்கு, that one lady goes missing, right? That is where the plot of the movie, one that lady goes missing, so there was a lot of airiness in that build up to that scene and all. Okay, so that and all was good. Somewhere little and the family scenes கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம். அந்த மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு இன்னும் கடைசி வரைக்கும் தெரியல. மாப்பிள்ளையை காணும் அப்படிம்பாங்க. அந்த that girl who's there, that decent looking girl from the villain family. They already say, right, the police has taken up her husband அப்படின்னு. They never show his face, what he looks like, what is the purpose and everything. They didn't show. Again, it is running in the background and all. அதனால இருந்துச்சு. But again, that could have been unwarranted for. Even if you don't do that, maybe 5 or 10 minutes of interjunction, it would have still worked. அந்த மாதிரி lot of things were there, but overall net. And he had already given that mega win of sorts, right? That those anti-tank mines are going to come handy. அந்த மாதிரி they were already, I already knew in the top of my head they are going to come handy. அந்த மாதிரி watching a lot of movies. So good callback to that, and then eventually him finishing it off and everything. அந்த மாதிரி அந்த ஒரு பாட்டு வரும்போது full theater erupted. அந்த ஒரு பாட்டு வரும், மதுரை இருந்தானே அந்த பாட்டு வரும்போது it was nice. Theater movement proper, அந்த மாதிரி claps and all. Here and there, maybe little better writing. I expected better writing from Arun Kumar, but because like it had to be a fan vehicle and idol worship of sorts, it did decent for me. I would love if it had made at least 100 crore. It didn't make that much money. I don't know why. Why can't a Vikram movie make 100 crore? Tangalan was pushed to be 100 crore. It didn't make 100 crore. They are saying it made 100 crore because of the business and everything. But this movie had all the necessary things to make it a 150 crore, 200 crore movie. Okay, but I don't know why it is not working. Even I'd love for Vikram to at least put on the front page of a Dinatandi saying Vikram movie makes 100 crore அப்படின்னு. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு வெஹிக்கிள் கிடைக்க மாட்டேங்குது. I thought this will be one, but still disappointed. As a Vikram fan, I also I wish he gets that 100 crore mass masala movie sometime soon. Yeah, thank you. I wanted to talk like நீ almost எல்லாம் cover பண்ணிட்ட. I wanted to talk a couple of things like இது I can't from what you said I can't accept it's a fan vehicle கிடையாது. Like he's a fan, அது கரெக்ட் தான். Arun is a fan of Vikram, but like நான் ஸ்டார்ட் பண்ணதே அதுதான். I am happy of this film because this film would have worked. நீ நெகட்டிவா சொன்னா நான் பாசிட்டிவா சொல்றேன். This film would have worked if you had replaced any character with anyone. Vikram பதிலா விஜய் சேதுபதி போட்டா கூட இந்த படம் ஒர்க் ஆயிருக்கும். That's how the writing was. அது அப்படிதானே எழுதணும். Like I have heard a term like I had a couple of friends in FTA. அவங்க சொல்றது வந்து the moment you start thinking about an actor and writing, it becomes fun. அந்த ஆக்டரை ரீசெட் பண்ணாலும் அந்த செட்டப் கண்டி ஃபுல்லா ஒர்க் ஆனது. அந்த மாதிரி இது ஒர்க் ஆச்சு. ஸோ தட் வே ஐ லைக். நான் சித்தா பார்க்கல, பட் ஸ்டில் அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட் வந்து அந்த எஸ்.ஜே. சூர்யா மீட் பண்ற வரைக்கும் ரைட்டிங் வாஸ் டெரிஃபிக். I just don't want to repeat because இது ரெக்கார்ட் வர பண்றோம். நமக்கு யாரோ கேட்டாங்க திருப்பி வந்த மாதிரி இருக்கும். ஸோ as such எனக்கு ரைட்டிங்ல ஒரு இதுவாகவே இருந்தது இல்லை. அண்ட் so before the numbers game, I just want to talk about one more point that I think majorly everyone missed. And the whole படம் ஸ்டார்ட் ஆறதே வந்து ஒரு பொம்பளை அவன் புருஷனை தேடி போறதுதான். அப்புறம் அவன் வந்து இதை தேடி அதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் அந்த டென்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டா மறந்துடுறோம். லாஸ்ட் ஒரு 5 செகண்ட் அது வருது, அதுவும் வந்து நம்ம மறந்துடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த சிங்கம் போல வரும், அந்த பாம்பும் வெடிக்கும், அந்த கம்ப்ளீட்டா மறந்துடும். பட் ஐ ஜஸ்ட் அப்படி கண்டிப்பா இருக்காது. பட் ஒரு சீன்ல பார்த்தோன்னா அந்த பிளாஷ்பேக் போயிட்டு வரும்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன் சம்பவம் முடிச்சுட்டு வரப்போ
அந்த கையில ஒரு விசிறி வச்சிருப்பாள் அந்த சின்ன பொண்ணு, அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல வெளியே போற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கும் ஒரு லீடு கொடுத்துருக்கான் இவன் ஹெல்ப் பண்ண மாதிரி தான். பட் வாட் ஐ வுட் பி ஹாப்பி டு சி இஃப் அட் ஆல் பார்ட் 1 ஹேப்பன்ஸ் இஸ், இது கண்டிப்பா நடக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் வாட் ஐ வுட் பி ஹாப்பி இஸ் விக்ரமே வேணுன்ட்டு ஆக்சிடென்ட் பண்ணி இவனை போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அட் தி எண்ட் ஆஃப் தி டே இஃப் அருண்குமார் மேக்ஸ் அஸ் ஹேட் த கேரக்டர் ஆஃப் விக்ரம், அது காளியை ஹேட் பண்ண வச்சான்னா சான்ஸே இல்லை. இவன் வந்து நெக்ஸ்ட் லெவல். ஏன்னா as you said திருஷ்யம் 3 ப்ராட் லைன் அளவுக்கு நீ யோசிக்கிட்டு இருக்க, திருஷ்யம் 3 அளவுக்கு. அதுக்கு நடக்கான்னு தெரியும். பட் சும்மா என்னோட ஒரு ஃபேன் தியரி அது. பட் அது வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு நல்ல லீடு தான். நீ அந்த மாப்பிள்ளை நானே எனக்கும் ஞாபகம் வரல. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திலீப் வரல அது தெரியும். அது சப்போஸ் பார்ட் 1 வந்தா திலீப் வருவான். அண்ட் இந்த கதை கொஞ்சம் வரும், எப்படி இவன் போய் ஆக்சிடென்ட் ஆச்சு போய் சேர்த்தான் வந்தான், அதுக்கப்புறம் இவன் எப்படி பெரியவர் கூட ஜாயின் பண்ணான், அந்த கதையெல்லாம் வரும். பட் அந்த மாப்பிள்ளை கூட வரலங்கிறது அது நல்ல பாயிண்ட். இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கான் ஆக்சுவலா அருண் இந்த ரைட்டிங்ல. அவனோட எனக்கு எப்படி டர்ன் பண்றதுன்னு தெரியல. பட் யூஸ்லெஸ் எலிமெண்ட்ஸ் சிலது இருக்கும்ல, அது வந்து சூப்பர். அது வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்கான் இவன். ஏன்னா நீ ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னா இந்த சின்ன பையன் ஓடி வருவான், இவன் மளிகை கடையில இருப்பான், அப்படியே பிடிப்பான். எத்தனை வாட்டி சொல்ற இந்த கோணி இங்க போடாதன்னு, சரியா? அந்த சீன் வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு வீட்டுல இருந்து நடந்தாதான் அந்த மாதிரி ஒரு சீன் எழுத முடியும். அதே மாதிரி அந்த எச்ச துப்புவான்னு நினைக்கிறேன் அந்த சின்ன பையன் தான் அந்த வாஷ் பேசின்ல, அதுக்கு வந்து துஷாரா சொல்லுவா எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் நான் இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி. இந்த 2 சீன் வந்துமே வந்து it's not that something it's going to add up to the film. Like இதனால ஒண்ணு ஆயிர போறது இல்ல. பட் அது ஒரு ஃபேமிலின்னு ஃபீல் பண்ண வைக்குதுன்னு சொல்றேன்ல, அதுதான் சப்கான்ஷியஸ்லி மேபி இஸ் மேக்கிங் யூ திங்க் தட் யூ வாண்ட் டு கெட் இன்டு தட் ஹவுஸ். அந்த மாதிரி ஒரு செட்டப்பை பார்க்கணுங்கிற இது தோணுதுன்னு நினைக்கிறேன். அது இந்த மாதிரி இது சூப்பரா பண்ணுவான் இது அருண்குமார். எனக்கு சேதுபதியிலே நிறைய சீன் அந்த மாதிரி இது பிடிக்கும். the master scene in for me in சேதுபதி is அவன் திருப்பி போலீஸ் ஆன உடனே அந்த பசங்க டபுள்ஸோ ட்ரிபிள்ஸோ ஹெல்மெட் இல்லாம போவாங்க, ஷூவை பார்த்துட்டு போலீஸ்டான்னு சொல்லி போவாங்க. அந்த சீன் நோட் பண்ணிருக்கீங்களா? சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி தான் அவனோட மாசீன் இருக்கும். தட்ஸ் த மேக்ஸ் he will do. அந்த இது வந்து எனக்கு பிடிச்சது. And if you guys have anything before we get into the numbers game, அது நம்ம லாஸ்டா டிஸ்கஸ் பண்ணலாம். why it is not making 100%. There was a lot of footage for Dushara, no? எனக்கு அது நினைச்சேன். துஷாராக்கு நிறைய lot of screen time and everything was there. For a new actress, I think decently good amount of time. Like, he could have, because she's a relatively newer face, he could have forgone that thing. புது முகம் தானே, நம்ம ஏன் டைம் கொடுக்கணும்? Like, if it was an established actress, they would have demanded more screen time. But he could have given lesser time to Dushara, but still she had quite some time. She was also in the fights and everything. She was also getting hit. She was getting stabbed and all those things. So good part on that. And like, we should see maybe more such relevance in movies. That will be good. Good. நல்ல நடிகர். எனக்கு ப்ராப்பரா ஸோ ப்ரோ சொன்னார்ல, மூவி வந்து பண்ணாரு. மூவி ஹேட் சச் அ கிரியேட்டிவ் பிளாக், மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஐ டோன்ட் கபில், உங்க வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது. அந்த கபில், உங்க வாய்ஸ் மஃபல்டா இருக்கு கபில். லைக் எதுவுமே கிளியராவே இல்லை. இப்ப கேக்குதா? சோ யா, அது அந்த அளவுக்கு கிரியேட்டிவான எனக்கு தெரியல. ஓகே நான் அப்ப செக் பண்ணிட்டு திரும்ப வரேன். யாராவது பேசுங்க. இப்போ ஓகேவா? யா இப்ப கேக்குது. இப்போ கேக்குது. நான் மியூட் பண்ணிட்டேன், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. Kapil, if you want, you can talk now. இல்ல bro, break ஆகுது. We'll go to Arun and maybe come back to Kapil then. அவ்வளவுதானே? அருண் சொல்லியாச்சு. Like we'll talk about that 100C thing which you said. Like what really is the reason? எனக்கு புரியவே இல்லை. லைக் எனக்கு புரிய மாட்டேங்குது. விக்ரம்க்கு ஒரு கெட்ட நேரமா அது என்ன தெரிய மாட்டேங்குது. இந்த படத்துக்கே எப்படி எனக்கு தெரிஞ்சு ஃபார் a top hero film which had a good art, proper writing, still ஃபுல்லா என்கேஜிங்கா இருந்த படம் வந்து why it is not making big. மகாராஜா was a bigger hit இல்ல? when people are able to watch Maharaja and were able to when a film like that is able to mint so much money, why couldn't a Veeradhira Surunda? I think it just made 65 crores out of 50 crores. எனக்கு தெரிஞ்சு ஒரு அவ்வளவுதான் வந்துச்சு.
எனக்கு வந்து யுனானிமஸ் பாசிட்டிவ் ரிவ்யூ. லைக் பென்னி செட் ட்விட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் யுனானிமஸ் பாசிட்டிவ் ரிவ்யூ. இந்த அளவுக்கு ஆயிருந்துச்சுன்னா ஃபார் அஜித் ஆர் விஜய் ஃபிலிம் எங்கேயோ போயிடும். பட் ஃபார் திஸ் இதுக்கு மேல எப்படி பீப்புள் ஆர் தே நாட் இன்ட்ரெஸ்டட் இன் எனக்கு வாட்சிங் அதான் this ஃபிலிம்? this movie had all the formula for making it 100 crore movie minimum. பிஎன்சி சென்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கண்ணா. எனக்கு இந்த தென் மாவட்டங்கள்ல மட்டுமே இதெல்லாம் நல்லா மின்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்கண்ணா. why is it not working? I don't understand. உங்களுக்கு ஏதாவது தோணுதா ஸ்ரீயா? நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் திஸ் டிடன்ட் ஹேவ் எனி, என்ன சொல்றது, ஒரு மெமரபிள் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரி எதுவும் எனக்கு இந்த படத்துல இருந்த மாதிரி தெரியல. வாட் எவர் இவன் ட்ரை பண்ண ஸ்க்ரீன் பிளே அண்ட் எவ்ரி திங் வாஸ் நீட், இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஆனா ஒரு இப்ப நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த படம் ஞாபகம் இருக்கு. பட் ஒரு 6 months கழிஞ்சு எனக்கு இந்த படத்துல ஏதாவது சீன் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் ஸோ. லைக் இப்ப என்ன சொல்றேன், இப்ப ரொம்ப ஹிட்டான ஆக்ஷன் படத்துல எல்லாம் கூட யூ ஸ்டில் அந்த கொஞ்சம் படங்கள்லாம் கொஞ்சம் மோசமான படம். இப்போ புஷ்பா 2 or 3 பிரைஸ்ல வந்துச்சு. புஷ்பா 2லாம் அந்த டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவன் காலை கட்டிடுவாங்க, அப்புறம் அவன் கையும் கட்டிடுவாங்க, இருந்தும் அவன் சண்டை போடுவான். ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட். அந்த படம் நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இட் இஸ் வெரி பேட் மூவி அது. பட் அஃப்கோர்ஸ் இந்த என்ன சொல்றது ஹிட்டெல்லாம் ஆச்சு, லைக் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. பட் அந்த மாதிரி ஐ டோன்ட் திங்க் திஸ் டிடன்ட் ஹேவ் எனி ஒரு மெமரபிள் மூமெண்ட் இல்ல. ஸ்கிரீன் பிளே வாஸ் நீட், ஸ்கிரீன் பிளே வாஸ் என்கேஜிங். ஆனா லைக் எனக்கு ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் மெமரபிள், அவ்வளவுதான். அது ஆக்சுவலா வேலிட் தான். ஏன்னா இப்போ as much as it worked on in theaters, for example அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் சான்ஸே இல்லை, செம்மையா இருந்துச்சு. அந்த 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 மொமெண்ட், எஸ்பெஷலி த கட்ஸ், அந்த கன் ஜாயின் பண்ணி அடிச்ச சீன் வந்து சான்ஸே இல்லை. அந்த மாதிரி ஒரு சீன் கூட நம்மளுக்கு அப்புறம் ஏன் இப்ப ஞாபகம் இல்லைன்னு எனக்கும் புரியல. என்ன பண்ணணும்னு தெரியல. அது வந்து இப்போ இந்த ஹீரோவை ஒரு மாதிரி காமிச்சு, ஹீரோ அந்த விஸ்வரூபம்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹீரோ அடிவாங்க வச்சு 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 இந்த மாதிரி திருப்பி பண்ணாதான் அது பதியுமாங்கிறது எனக்கு தெரியல. இட் மேபி ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். இட்ஸ் வெரி வேலிட். இல்ல நம்ம ரைட்டிங் பண்ண போய் எடுத்துக்கணும். படம் வந்து அந்த நம்பர்ஸ் கேம்ல ஜெயிக்கணும்னா. அண்ட் ஒரு சீன் சொல்ல மறந்துட்டேன். லைக் நான் அந்த போலீஸ் ஆயிட்டான்னு சொல்லி சேதுபதியில சொல்ற சீன் மாதிரி இதுல வந்து அந்த சூர்யா இவனும் வந்து திலீப்பா ஏன் கொன்னுட்டேன்னு சொன்னப்போ அந்த மாதிரி டேன்னு சொன்னா அதனால கோவம் வந்துச்சு கொன்னுட்டேன்னு சொல்லப்போ இவன் திரும்பி ஒன்னும் பண்ண மாட்டான், வெறும் டேன்னு மட்டும் சொல்லுவான். பாத்தீங்களா, செம்ம சீன் அது. அந்த தியேட்டர்ல கண்ணாவிடான்னு இருந்துச்சு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓடிடில பாக்கும்போது அந்த 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 ஃபீல் வந்துச்சு உங்களுக்கு? வந்துச்சுங்க, செமையா இருந்துச்சு அந்த சீன். செமையா. எனக்கு அந்த அளவுக்கு இவன் மெனக்கெடுறாங்கிற, அருண் மெனக்கெடுறாங்கிறது எனக்கு பிடிக்குது. மாஸ் ஃபிலிம் வந்து சும்மா மொக்கையா பண்ணாம செம்மையா எழுதிருக்கான். For a mass film it is very well written அப்படிங்கண்ணா. எனக்கு நம்ம if you compare with தூல், கில்லி அப்படிலாம், கில்லி சாரி நாட் ரைட் மூவி, லைக் லெட்ஸ் சே 20 years பேக் உனக்கு இப்போ தூல், தில் அந்த மாதிரி எல்லாம் படம் கம்பேர் பண்ணா அதோட வெரி குட் ரிட்டன் மூவி. அப்படி நம்ம எவ்வளவு நோ லைக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எவ்வளவு கம்மியா இருக்கு, எவ்ரிதிங் வாஸ் மேட் சென்ஸ், நோ அன்நேச்சுரல். ஒருத்தன் 20 பேர் அடிக்க அந்த மாதிரி எல்லாம் இட் மேட் சென்ஸ். ஹவு பீப்பிள் ஹி கேன் ஹிட் இண்டிவிஜுவலி, அதெல்லாம் கூட மேட் சென்ஸ் தான் இருந்துச்சு. ரொம்பலாம் ஓவர் பிளாஸ்டடா இல்ல. பட் அப்போ என்னதான் வேணும்? அப்போ do they want people to hit 1% to hit 20 people like புஷ்பா? அந்த மாதிரி தான் ஓடமா இப்ப நான் மறுபடியும் அப்படிதான் இருக்கு. அதுதான் நினைக்கிறேன். பட் அதுவும் வந்து ஃபார் சம் ரீசன் தி ஆக்டர்ஸ் தட் தே லைக் அதுதான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃபார் எனக்கு ஃபார் சம் ரீசன் பீப்புள் ஆர் நாட் வாட்சிங் விக்ரம் மூவி இன் தியேட்டர். ஃபார் ஈவன் குட் பேட் அக்லி எவ்வளவுதான் மட்டமான ரிவ்யூ இருந்து நிறைய பேர் இயர் சோருங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாலும் அட்லீஸ்ட் திட்டாவது படத்துக்கு போறாங்கல்ல. ஃபார் சம் ரீசன் அது போறாங்க. அந்த மாதிரி I also went to watch Good Bad Ugly. அதுதான் நம்மலாம் I went to watch Good Bad Ugly. I had the same experience. போய் நானும் கல்வி தான் பார்த்தேன். அப்புறம் ஆவுனா கடைச்சிக்கிட்டே இருக்காங்க. அவர் யார் தெரியுமா, அவர் என்ன சம்பவம் பண்ணிருக்காருன்னு தெரியுமான்னு எவ்ரி 20 minutes சம் ரிமைண்டர். அவர் ஜான் விக்கே சொல்லி கொடுத்திருக்காரு, அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு. That makes 200 crore. Okay, I'll not spoil it for you. I won't be watching it. I couldn't watch it. 20 minutes மேல பார்க்க முடியல. I tried watching. I couldn't watch after 20 minutes. Netflix வந்துருச்சு. Netflix வந்துருச்சு விக்ரம். நீ பாருங்க. ஐயோ என்னமா பில்டப் ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கும் அவர் யார் தெரியுமா, தலை யார் தெரியுமா, தலையை பத்தி பேசலாமா அப்படின்னு. அதுதான். பட் ஃபார் சம் ரீசன் அது பார்க்க வச்சிடுறாங்கல்ல. அந்த இந்த அது என்ன அந்த வணிகம் very well, I think they sold it very well. Yeah, அதுதான் இந்த விக்ரம் படத்துக்கு வர மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு. ஐ தான் ஆளுங்க பார்த்தது படம் நல்லா இருக்கோ இல்லையோ
I read one of the ஒரு reviews that was a complaint with this movie as well. They didn't sell it that good. Veerathirasura, they didn't do a proper audio launch or anything. Telugu audio rights லாம் ஒழுங்கா பண்ணல அவங்க. Andhra Pradesh they didn't promote it well அப்படின்னு. There's absolutely no business from Andhra Pradesh for this movie. It would have related. எந்த ஊர்லயுமே அந்த மாதிரி நடக்கலாம். செட்டப்லாம் நல்லா தான் இருக்கு. It can work for any South Indian states அப்படிதான் இருக்கு. They did a lot of promotion Kerala, but Andhra Pradesh அவங்க promotion பண்ணல. Andhra Pradesh of 100 and like 1000 screens இருக்காங்க. Like 1000 screens இருக்காங்க உனக்கு. It made a lot of money. They didn't do good promotion. There was another movie releasing. ரைட்டிங் வந்து எப்படி வேணா ஒர்க் ஆகும். ஈவன் ஃபார் a non-Indian person who is watching this film, as a writing இது வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகும். அது இவன் வந்து it's an honest attempt. அந்த அது கண்டிப்பா ஒர்க் ஆயிருந்தா. அதுதான் for some reason it's not like even though it's a hit, for the reviews it has got, இது வந்து இன்னும் பயங்கரமா பெருசா வந்திருக்கணும், but it didn't happen. It's okay, yeah, at least நம்ம ஒரு ப்ராப்பர் படம் பாக்குறோங்கிற இது அளவு தானே வந்துச்சு. But I would like to sum up with what Bharadwaj Rangan had put it in one of the comments. எனக்கு தெரிஞ்சு இந்த நம்ம பேசுனதுதான் அந்த கொஞ்சம் எல்லாம் விரக்தி தான் இருந்துச்சு. இந்த படத்துக்கே ஏன் இட் வாஸ் ஜஸ்ட் அ ஹிட் ஆர் மேபி ஜஸ்ட் அ சூப்பர் ஹிட் பட் couldn't be blockbuster, மெகா blockbuster 100 சீன்லாம் போக முடியலங்கிறதுக்கு அந்த பாரதாஜ் ரங்கன் போட்டிருந்ததுன்னா, the only mistake I feel that Arun Kumar seemed to have done is he made us think. அதுதான் அந்த தப்பை தான் பண்ணிட்டான் போல இருக்கு. அது இல்லன்னா இந்த படம் இன்னும் இது பண்ணிருக்கோம் போல இருக்குங்கிற மாதிரி சொன்னாரு. அது விரக்தி தான், அந்த எல்லாரும் மாதிரி அந்த இதுலதான் சொல்லியிருந்தேன். பட் did it release in the wrong time? Maybe 1 week earlier would have been better. எனக்கு அதுவும் தெரியல. லைக் அதுவும் கரெக்ட் தான். கொஞ்சம் எம்புரான் கூட வந்ததும் அதுவும் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் தான். பட் இட்ஸ் ஓகே. அசச் இது நம்மள அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நம்மளும் அந்த இதுல தானே சொல்றோம், ஏன் அவளே பாவத்துல தான் சொல்றோம். பட் as a film, as it had worked, I'm very happy. I'm not saying it's a perfect film, but கமர்ஷியல் படத்தை இப்படி ஒழுங்கா எடுத்தா கண்டிப்பா போய் பார்க்கலாம். அண்ட் அருண்குமார் இஸ் a serious talent. அது அந்த ரூக்கி டேலண்ட்ங்கறத போய் ப்ராப்பரா படம் எடுக்கலாம், அவனை நம்பி போலாங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. So that's very good to know that அந்த மாதிரி ஒரு டைரக்டர் இருக்காருங்கிறது. ஃபைனல் குட் செலெக்ஷன் பை விக்ரம். நல்ல ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிருக்கான் அப்படின்னு நினைச்சேன் நானும். விக்ரம் from his like no timeline of selecting bad movies last 3-4 years have been good. I think his kids are selecting his movies for him, I think, or he has a good manager, whatever it is. விக்ரம் படம் செலக்ட் பண்றது, விக்ரம்லாம் செலக்ட் பண்ணினா நல்லா இருக்குது. இது அப்படியே அமைஞ்சாதான் உண்டு. டைரக்டரா பார்த்து பாவம் பார்த்து விக்ரம் நல்ல செலக்ட் பண்ணலாம் தெரியாது. எவ்வளவு வயசாச்சு இதுமேல எங்க செலக்ட் பண்ணி பார்த்த படம். அந்த இருமுருகன் ஒரு படமா, இருமுகன் தானே. இருமுகன்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு போனேன். பயங்கரமா லைக் வெஸ்டர்னைஸா இருக்கு, மேபி சம்திங் சயின்டிபிக் அப்படிலாம் ரொம்ப இருக்கு. இட் வாஸ் a torture to watch both the Vikrams on screen. Like I think they only sold it with the fact that you are playing the both hero and the villain character அப்படின்னு. பட் இருமுகம் டைட்டில் போட்டு and he looked ravishing. அதுதான்டா எனக்கு இன்னும் கடுப்பாகும். இந்த மொக்க படத்துல எல்லாம் his looks would be amazing. கந்தசாமில சூப்பரா இருக்கும். ஒரு பாட்டுல அந்த ஹெலனா பாட்டுல எல்லாம் like he look like he's 23 years old அப்படி இருப்பான் பாக்கு. கந்தசாமில செம்மையா இருப்பான், இருமுகன்ல செம்மையா இருப்பான், கடாரம் கொண்டான்ல சான்ஸே இல்ல, செம்மையா இருப்பான், WWE ஹீரோ மாதிரி இருப்பான். அந்த படம் தான் சைக்காது, கடாரம் கொண்டான்லாம் பார்க்கவே முடியாது. சோ அது ஃபார் சம் ரீசன் இந்த படத்துல கொஞ்சம் அதான் டைரக்டர் பாவம் பார்த்து நல்ல படம் எடுத்துட்டான். சோ ஐ எம் ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் ஃபிலிம் ஆல்சோ மடோன் அஸ்வின்ங்கிறது நல்ல சாய்ஸ் தான். ஐ லவ் மாவீரன் a lot. லைக் அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் படம் எடுத்திருந்தானே. ஐ ஃபீல் சிவகார்த்திகேயன் பெஸ்ட். மாவீரன் வந்து ஃபர்ஸ்ட் படம் கூட சூப்பரா தான் இருக்கும். இந்த யோகி பாபு படம். அந்த மண்டேலா நல்லா இருக்கும். பட் மாவீரன் செமையா இருந்துச்சுங்க. அடுத்த படம் மடன் அஸ்வின் கூட கிடையாது. அடுத்த படம் GVM கூட தான். பாப்போம். பட் சப்போஸ் டு ரிலீஸ் ஆன் May 25th. சரி இல்ல May 25th ஏதோ ரிலீஸ் ஆக வேண்டியது மறுபடியும் பாப்போம். இவன் பாரு இன்னும் படம் நடிக்க ஆரம்பிக்கல. அந்த மடன் அஸ்வின் படமே எனக்கு தெரிஞ்சு படம் நடிக்க ஆரம்பிக்கல. எவ்ரி அதர் ஆக்டர் இஸ் அட்லீஸ்ட் ஆக்டிங் இன் 2 films parallel or at least has a lineup. இவன் ஒரே டைரக்டர் தான் இருக்கு, அதுவும் படம் நடிக்க ஆரம்பிக்கல. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் இவன் கீப் அப் பண்ணணும். ஃபாஸ்டா படம் விடணும், உடனே படம் நடிக்க ஆரம்பிக்கணும். அதெல்லாம் பண்ணா I remember there was a movie called மாவீரன் கர்ணன். 5 years அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனே பண்ணிட்டு இருந்தாங்க. Then they suddenly dropped it. Yeah, like I was expecting that to be a big time movie. Like 500 crore budget வச்சிருந்தாங்க. அது 2 வருஷம் எடுப்பானுங்க. அதெல்லாம் அந்த மாதிரி படம்லாம் இவன் நடிக்கவே கூடாது. அருண்குமார் தான் கரெக்டான டெம்ப்ளேட். இந்த மாதிரி இருந்தா தான் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது வரும். அந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படம் எல்லாம் பிடிச்சிட்டான். எனக்கு வேற பயம் என்னன்னா, சங்கர் வந்து வேல்பாரி ஸ்கிரிப்டை வாங்கிட்டானோ. எனக்கு வேல்பாரின்னு தோணாலே விக்ரம தவிர எவனும் தோண மாட்டேங்குது. ஐயோ இவனை பிடிச்சாரா 5 வருஷம் வச்சு செஞ்சிருக்கோம்.
அதனால அவன் இது செலக்ட் பண்ணிடக்கூடாது. No, my thing is, last Vikram 3 movies, like I think PS1, PS2, and the one before that also not able to recollect it. They didn't work so well in the southern parts of Tamil Nadu and all. They want little more grounded movie, relatable movie அந்த மாதிரில. This movie was written for that this audience அப்படிங்கனா. இதே work out எல்லாம் நம்ம என்னதான் அப்படினா I still feel bad for that. Let's see like how Madan Ashwin does it better. Okay, thank you guys. It was a great discussion as expected. I know we all would have loved the film. இது சினிஃபைல்ஸுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு ஜெனரலா இல்ல வந்து சினிஃபைல்ஸுக்கு இந்த படம் நிறைய பிடிக்கும்ங்கிற ஃபீல் வந்துச்சு. அண்ட் அதே மாதிரி I knew that most of us would be liking, and it was a great discussion. And Arun Kumar is a serious talent. It will be lovely if you could host him someday. If you get Arun Kumar for interview, it will be out of the world. இதுக்கே கொஞ்சம் ட்ரை பண்ணலாமான்னு தான் பார்த்தேன். நானும் பிஸி ஆயிட்டேன். பட் நடந்துருமான்னு தெரியல. பட் he looks like a very nice person. நம்மள மாதிரி ஆளுங்கிட்ட எல்லாம் நல்லா பேசுவாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மேபி லெட்ஸ் see எப்பயாவது பண்ண முடியுதான்னு. Anybody for retro? Any open reviews for retro so far? நான் பாக்கலடா. எனக்கு ஒன்றும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த படம். ஸ்ரீராம் பாத்தியா? இல்லடா நானும் பார்க்கல. அருண் ஜி I நீங்க watched பாத்தீங்களா? Tourist Family today. இல்லைங்க நானும் பார்க்கல. Tourist Family also good reviews, no? Tourist Family surprisingly good reviews. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ரொம்ப நல்லா இருக்காமே. ரப்பர் பந்தோட நல்லா இருக்கு அப்படி சொல்லி இன்ட்ரோவே சூப்பரா இருந்துச்சு. அந்த ட்ரைலரே சூப்பரா இருந்துச்சு. I don't know. I would still rate Labbar Pand as a better movie. Tourist Family second half எனக்கு I felt it was too sentimental. ரொம்ப first half was ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு second half didn't work out in the By same sentimental you mean முத்துக்கு முத்தாக type sentimental or what kind of sentiment? way. Almost like that. அப்படியா? அந்த அளவுக்கு பிரீச்சியா இல்ல பட் somewhat in between. But it felt எனக்கு it felt sentimental, but my wife liked it, so okay guys, yeah. Difficult to watch retro. I want to ask somebody if they can accompany for retro, but எனக்கு பயமா இருக்கு. படம் ரொம்ப மொக்கையா இருக்குமோ அப்படின்னு I don't want to ask. Okay, நம்ம பிரைம்ல பாத்துக்கலாம். ரொம்ப polarizing ஆ இருக்கு. Like either people like it or they don't, so படம் எனக்கு தெரிஞ்ச அதுல எனக்கு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா I feel it would be too ambitious. அண்ட் அது ஒர்க் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆம்பிஷியஸா இருந்துட்டு அந்த ஃபிலிம் மேக்கிங் ஓகே ஆம்பிஷன் இஸ் மோர் தேன் ஃபிலிம் மேக்கிங்னு சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் இது ஒர்க் ஆகும். பட் பீப்புள் ஹூ ஹேவ் பீன் டியூன்ட் ஆர் வாட்ச்ட் பெட்டர் ஃபிலிம்ஸ் ஆர் மேபி டோட்டலி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா அபவுட் ஹவு ஆம்பிஷன் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் பேரலல் இன் டுகெதர், அவங்க ரெண்டு பேருக்குமே ஒர்க் ஆகுது. எனக்கு அந்த படம் டைட்டிலே சரியில்லையாடா, ரெட்ரோங்கிறது அதுலேயே ஆம்பிஷன் தெரியுது. ஸோ அதுதான் எனக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு. I feel that would be the problem. எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் பார்த்தா அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இந்த ப்ளூ சட்டைக்குள்ள தான். அது சூர்யா வந்து ரெடின் கிங்ஸ்லி மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்ட்டாங்க. ஐயோ அவர் கெட்டப்லயே நடிச்சார் அப்படின்ட்டாங்க. பட் எனக்கு பர்சனலா I have never felt எந்த ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படமும் வாட்சபிளா இல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதே இல்ல. லைக் அந்த அளவு மோசமா இருக்காது டெஃபினெட்லி. ஜெகமே தந்திரம் மட்டமா தான் இருந்துச்சு. ஆனா I didn't see that. அது கோவிட் அப்ப வந்துச்சுல, I didn't see that. I think that was direct OTT release நினைக்கிறேன்ல. ஆமா நல்ல I feel Mahan actually doesn't get the kind of recognition அப்படி நினைக்கிறேன். Mahan, I loved Mahan. I visited so many times. ஆமா. Yeah, like I can showcase it to so many of my North Indian friends. விக்ரம் படம் கடைசி வந்து ஆனா வச்சு செஞ்சு ஆன்சர்ல Mahan நிறைய பேருக்கு பிடிக்கலங்க Mahan. அது கலைஞர் டிவில எதுல நான் I try to show it to a lot of people, like வீட்ல தான், like they were like they couldn't relate with it. அவங்க என்ன ஆகுன சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான், பேர் இப்படி இருக்கு, அந்த ஒரு கலர்ஃபுல் லைக் தட் கலர் தட் ட்ரெஸ்ஸிங் lot of people like didn't work. எனக்கு அது சூப்பரா இருக்கு, like proper well written, like amount of I hate the son character. I would remove the son character altogether and maybe change the way the movie ends. But விக்ரம்லாம் சூப்பரா இருந்தாங்க. எனக்கு Dhruv Vikram spoiled the movie for me. ஆக்சுவலா அது அவனை ஹெட் பண்ணணுங்கிறதான பாயிண்ட். அதுதானே ஓகே எஸ் பட் அந்த எனக்கும் மகான் செம்மையா இருந்தது. வண்ணாப்டான் இருக்கு. அதுவும் அந்த கடைசியில அந்த இவங்க ரெண்டு பேரும் கன்ஃபரன்டேஷன்ல இருந்து டே மாவனேன்னு சொல்லி ஒரு டைலாக்ல கண்ணாம்தான் இருக்கும். ஓகே fine guys, yeah, we'll wrap up this session. Thank you so much. What movie are we discussing next week? So next week we'll discuss this year's Oscar foreign winner, I Am Still Here. Okay. I think it's in Prime now. It will be in Netflix from next week. First Brazilian film நினைக்கிறேன் to enter into Oscars. பிரேசில் film தான? Sorry,
Okay, also an open suggestion or like this thing, like has anyone seen the Malayalam movie called Marco? கூட்ட முடிதான் மார்க்கோன்னு ஒரு மலையாளம் படம் வந்திருக்கு, யாராவது பார்த்திருக்கீங்களா? I saw in theater. I was like, இல்லைங்க you know, பாக்கல. கன்னடம் எனக்கு நிறைய இங்க இருக்கவங்க வேற Marco level is fans Malayalam. இருக்காங்க. Marco ரொம்ப பெரிய Marco வந்து I'm telling you, you know me, like people who are on the call, like I see a lot of gore. மார்க்கோ வந்து நான் எதிர்பார்த்ததோட அதிகம் கோருங்க. சர்பியன் ஃபில்ம் கியாலோ எல்லாம் எடுத்து சாப்பிட்டுரும் அந்த மாதிரி கோர். நான் வந்து ஐ கேம் ட்ராமடைஸ்ட் அவுட் ஆஃப் தட் ஹால். Traumatize is a very big word for me because I watch a lot of gore. I see body horror and everything. I don't feel bad. எனக்கு இது ட்ராமடைஸ் ஆயிட்டு. அந்த அளவுக்கு ஒரு லைக் யூனோ ஆக்ஷன் அந்த அளவுக்கு ஒரு கோரிஷா இருந்துச்சு. Like if you want to take something hard hitting by mean literally hard hitting, you can out of the box you can take Marco. மலையாளம் படம் தெலுங்கு படம் மாதிரி எடுக்காங்க இப்போ அப்படிங்காங்களா எம்புரான்லாம். This is probably the precursor for that. சூப்பர், நல்லா ஹைப் பண்ணி விட்டீங்க. நான் பாக்குறேன் Marco. I will stop the recording here. We can see next week. படம் பார்த்துட்டு வாங்க. It'd be nice to talk. See you. See you guys. Bye.